மீண்டும் ஜீவனோடு பாகம் 3 அத்தியாயம் 34 ஆதார வசனம் பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அவர்கள் கெலியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். இருவரும் அங்கிருந்த நடைபாதையின் வழியாக கெலியின் வீட்டிற்கு சென்றனர். வீடு மிகவும் அழகாகவும் அருமையான சூழலின் மத்தியிலும் இருந்தது. லெவ் அழைப்பு மணியை அழுத்தினான். விரைவில் கெலி பிரகாசமான புன்னகையுடன் வந்து கதவை திறந்தார். அவர் மற்றவர்களிடம் மிகவும் நன்கு பழகக்கூடிய சுபாவம் உடையவராக இருந்தார். லெவ் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். பிறகு தன்னுடன் இருக்கும் நபரை கெலியால் அடையாளம் காண முடிகிறதா என்று கேட்டான். கெலி ஹிட்லரின் முகத்தை ஒரு கணம் நன்றாக பார்த்துவிட்டு, ஆமாம், நிச்சயமாக தெரிகிறது. ஆனால் மீசை இல்லாமல் உங்களை என்னால் அடையாளம் காண முடியவில்லை. எனது உயிரை மாய்த்து கொண்டதில் நான் செய்த முட்டாள்தனத்தை நினைவுபடுத்த நீங்கள் வந்திருக்க வேண்டும் என்றார். இல்லை, அப்படி இல்லை என் அன்புக்குரியவளே. நடந்த அனைத்து காரியங்களுக்குமான பழி என் மீதுதான் உள்ளது. என்னால் என்னையே மன்னிக்க முடியாது. உன் மரணம் என் வாழ்க்கையில் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தி சென்றது. அது என்னை தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டிருந்தது என்று ஹிட்லர் கூறினான். அப்போது நான் மிகவும் இளவயதுள்ளவளாக முட்டாள்தனமாக இருந்தேன். நான் உங்களுடன் இன்னும் வெளிப்படையாக பேசியிருக்க வேண்டும். நான் உங்களை காதலிக்கவில்லை என்று சொல்லியிருக்க வேண்டும். நான் முட்டாள்தனமாக நிறைய ஆண்களுடன் உல்லாசமாக இருந்தேன். முதலில் ஒரு வளரும் அரசியல்வாதியின் கவனத்தை பெற்றதற்காக நான் மகிழ்ச்சி அடைந்தேன். நான் ஜீவனுக்குள் திரும்பி வந்தபோது நீங்கள் எப்படிப்பட்ட கொடுங்கோலனாக மாறிவிட்டிருந்தீர்கள் என்பதை அறிந்து கொண்டேன். அத்தகைய தீமையான ஒருவனுக்கு துணைவியாக ஒருபோதும் என்னால் இருந்திருக்க முடியாது என்று கெலி கூறினார். இப்போது பரிதாபமான நிலையிலிருந்த அடால்ஃபை கெலியின் வார்த்தைகள் சோகத்தில் ஆழ்த்தியது. அவள் மீண்டும் தன்னிடம் வந்துவிடுவாள் என்றும் எதுவும் நடக்காதது போல் மீண்டும் தங்களின் பழைய உறவை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்றும் அவர் நிச்சயமாக நினைத்தார். அவர் அழுது விடுவார் போல இருந்தது. அவர் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு நிதானமாக, கெலி, நீ இன்னும் என் மீது கோபமாக இருக்கிறாய். ஆனால் நான் உனக்கு செய்த எல்லாவற்றையும் சரி செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு என்று கேட்டார். இப்போதுதான் நான் ஜீவனுக்கு திரும்பி இருக்கிறேன். எனக்கான வழியினை கண்டுபிடிக்க முயற்சித்து கொண்டிருக்கிறேன். விரைவிலேயே நான் மீண்டும் எனக்கான முக்கியத்துவத்தை பெற்றுக்கொள்ளுவேன். இதற்கிடையே நான் உன்னுடைய பழைய நண்பனாக மட்டும் இருந்து கொள்ளுகிறேன் என்று கேட்டார். உல்லாசமாக ஊர் சுற்றிய முந்தைய நாட்களுக்கு இப்போது என்னால் திரும்பி வர முடியாது. நான் இப்போது மிகவும் முதிர்ச்சி அடைந்துள்ளேன். நான் யாருடன் பழக வேண்டும் என்பதை மிகவும் கவனமாக தேர்வு செய்கிறேன். நமது காலத்தில் வாழ்ந்த ஒரு மோசமான கொலைகாரனுடன் சகவாசம் வைத்து கொள்ளுவதில் நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? நீங்கள் பைத்தியமாக இருந்திருக்க வேண்டும், அல்லது நீங்கள் உங்களை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும், அல்லது இரண்டுமே நடந்திருக்கலாம். புகழ்பெற்ற ஹிட்லரின் நாசிப் பேரரசை உருவாக்குவதற்கான உங்களது தோல்வியுற்ற முயற்சியில் மில்லியன் கணக்கான ஜனங்கள் மரித்தனர் என்பதை அறிந்தவுடன் அந்த ஈடு இணையற்ற தீமையில் யாரேனும் என்னை உங்களுடன் தொடர்பு படுத்துவதற்கு முன்பே நான் மரித்துவிட்டேன் என்பதில் மகிழ்ச்சி அடைந்தேன். இல்லை அடால்ஃப், நீங்கள் என் மீது காட்டும் அன்பை என்னால் உங்களுக்கு இப்போது திருப்பித் தர முடியாது. நிச்சயமாக நீங்கள் செய்த குற்றங்களால் உங்கள் மீது சிறிதளவான அனுதாபம் கூட இல்லாமல் போய்விட்டது. நான் மிகவும் இரக்கமற்ற வகையில் வெளிப்படையாக இருப்பதற்காக வருந்துகிறேன். ஆனால் என் இதயத்தில் உங்களுக்கென்று எந்த ஒரு சிறப்பான இடமும் இல்லை. மேலும் மனுக்குலத்திற்கு எதிரான உங்களது குற்றங்களை அவர்கள் மறந்து போக செய்வதில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான தைரியம் உங்களுக்கு இருப்பதாக நான் நம்புகிறேன். அதற்காக நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்று கெலி கூறினார். அடால்ஃப் திகைத்து எழுந்து நின்றான். கெலி கூறியது அனைத்தும் பொய் என்று கூறிவிட மாட்டாளா என்று மனதிற்குள் எண்ணினான். இதற்கிடையில் கெலி
லெவ்வின் பக்கம் திரும்பியவாறு, எங்கள் ஜனங்கள் மிகவும் விரும்பும் லெவ் ஆரோனா நீங்கள் என்று கேட்டாள். இங்குள்ள எங்களது ஜனங்களுக்கு நீங்கள் உண்மையான நண்பராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எங்களுக்காக அயராது உழைத்து எங்கள் அனைவருக்கும் ஓர் உன்னதமான முன்மாதிரியாக இருக்கின்றீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி. அடால்ஃபுடன் உங்களுக்கு எப்படி தொடர்பு ஏற்பட்டது? வெவ்வேறான பின்னணியைக் கொண்ட 2 நபர்கள், ஒருவரிடத்திலிருந்து ஒளியும் மற்றவரிடத்திலிருந்து இருளும் வருகிறது என்று கூறினாள். கெலி ஹிட்லரை விட்டு விலகுதல். தனது இதயபூர்வமான அன்பினை பெற்றிருந்த கெலி, இருளின் ராஜ்யத்தினுடைய கொலைகாரனாக தன்னை பார்ப்பதை ஹிட்லரால் நம்ப முடியவில்லை. அவர் மனமுடைந்து போனார். வாழ்க்கை எப்படி ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு மாற முடியும்? ஜெர்மன் குடிகளுடைய அன்பினை பெற்றவராக முன்பு இருந்தார். ஆனால் இப்போதோ ஹிட்லரின் உலகின் மிகப்பெரிய கொலைகாரர்களில் ஒருவர். ஹிட்லருக்கு ஆதரவாக இருந்தவர்கள் மகிழ்ச்சியுடன் மரித்தார்கள். இப்போது யாரும் அவரை பார்க்கக்கூட விரும்பவில்லை. இதைவிட இன்னும் மோசமாக, அவர் கல்லறையிலேயே இருந்திருக்கலாம் என்று பலர் விரும்பினர். கெலி தன்னை ஏற்க மறுத்ததால் உண்டான பெரும் அதிர்ச்சியினால், நீ எப்படி என்னிடம் இவ்வளவு கொடூரமாக நடந்து கொள்ளுகிறாய்? நான் எப்போதும் உன்னை விரும்பினேன் அல்லவா என்று ஹிட்லர் கேட்டார். ஹிட்லர் பேசியது கெலியின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. அடால்ஃப், உங்களை காயப்படுத்துவது எனக்கு வலிக்கின்றது. மேலும் நீங்கள் என்னிடம் காட்டும் இந்த அன்பை என்னால் உங்களுக்கு திருப்பித் தர முடியாது என்பதற்காக வருந்துகிறேன். நான் எனக்கும் உங்களுக்கும் கூட உண்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்த அனைத்து தீமைகளையும் நான் வெறுக்கிறேன். தனிப்பட்ட முறையில் நான் உங்களை வெறுக்கவில்லை. ஆனால் அதிகாரத்தின் ஊழல் செல்வாக்கிற்கு நீங்கள் ஒரு வகையில் பலியாகிவிட்டீர்கள் என்பதாக நான் உணர்கின்றேன். அதிகாரத்தை சரியான முறையில் கையாளுவதற்கு அற்புதமான வளர்ச்சியின் மூலமாக நல்லதொரு மதிப்பினை பெற்றுக்கொண்ட மனிதன் தேவை. நீங்கள் அதிகாரத்தை சுயநலமாக பயன்படுத்தினதாக நான் காண்கிறேன். உங்களது எதிரிகளைப் போலவே இப்போது உங்கள் நண்பர்களும் உங்களை வெறுக்கிறார்கள். உங்களது தீய செயல்களுக்கு இரகசியமாக ஆதரவளிப்பவர்கள் எங்காவது இருக்கலாம். ஆனால் அவர்கள் இந்த நீதியுள்ள உலகிற்கு சற்றும் பொருந்தாத நோயுற்றவர்கள் ஆவார்கள் என்று கெலி கூறினார். கெலியின் வார்த்தைகள் மிகவும் நேர்மையானதாக இருந்தது. ஹிட்லர் மீது அனுதாபம் கொண்டு அவரை அரவணைப்பதற்கு கெலி விரும்பவில்லை. எவ்வளவு விரைவாக அவரது தீய செயல்களுக்கான பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அவ்வளவு விரைவாக குணமடைதல் அவருக்குள் ஆரம்பமாகும். அப்பாவி மக்களை திட்டமிட்டு கொலை செய்யும் முறையை மாற்றிக்கொண்ட போதிலும் தனது இருதயத்தை அவர் கடினப்படுத்தி கொண்டேதான் இருந்தார். மனம் திரும்புதலுக்கான முதல் தேவை பாவத்தை அறிக்கையிடுவதே ஆகும். பாவம் தான் செய்த தவறை ஒப்புக்கொள்ளாத வரையிலும் அது சரி என்று நிரூபிப்பதற்கான முயற்சிகளை எடுத்து தவறை நியாயப்படுத்தி அந்த பாவத்தையே நிராகரித்துவிடும். இதுவரையிலும் தான் செய்த எந்தவிதமான குற்றத்தையும் ஒப்புக்கொள்வதற்கு அவர் விருப்பம் காட்டவில்லை என்று தோன்றியது. தான் நிராகரிக்கப்பட்டதற்கு ஹிட்லரின் எதிர்வினை எனும் தலைப்பு. ஹிட்லரின் முகம் திடீரென்று கோபத்தால் நிறைந்தது. அவர் உடனே திரும்பி காருக்கு சென்று கதவை அடைத்து சாற்றினார். கெலியின் நீண்ட நேர பேச்சும் மற்றும் தன்னை ஏதோ ஒரு அரக்கனைப் போல எண்ணி கேவலமாக பேசியதும் ஹிட்லருக்கு பிடிக்கவில்லை. கெலி தன்னை தழுவி பாசத்தால் அணைக்க வேண்டும் என்ற தனது கனவு தூள் தூளானது. தான் படுகொலை செய்து கொன்று குவித்தவர்களுக்காக ஹிட்லர் இன்னும் ஒரு துளி கூட வருத்தம் தெரிவிக்கவில்லை. கடினமான மனசாட்சி உள்ள ஒரு நபர் குணமடைவது என்பது மிகவும் கடினம் என்பதற்கு ஹிட்லர் ஒரு சாட்சியாக இருந்தார். லெவ் திரும்பி செல்வதற்கு முன் கெலி அவரிடம், ஹிட்லர் என்னை ஆச்சரியப்படுத்த விரும்பினார் என்று நினைக்கிறேன். உண்மையில் அவரை மீண்டும் பார்த்ததில் நானும் ஆச்சரியப்பட்டேன். மிகவும் கொடூரமாக நடந்து கொண்டதற்காக என்னை மன்னியுங்கள். ஆனால் நான் ஜீவனுக்கு திரும்பியதிலிருந்து ஹிட்லர் எப்படிப்பட்ட மனிதராக மாறியிருந்தார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அவரது தீமையான உலகத்திற்குள் என்னையும் இழுத்து செல்ல முடியாதவாறு அதற்கு முன்னமே எனது வாழ்க்கையை முடித்து கொண்டதில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக உணர்கிறேன்.
ஏதேனும் ஒரு உறவின் அடிப்படையில் நான் அவருடன் வாழ்ந்திருந்தால், ஜனங்கள் மீது அவருக்கிருந்த முட்டாள்தனமான வெறுப்புணர்வினால் நிச்சயமாக என் இருதயத்தையும் கரைப்படுத்தியிருப்பார். இப்போது வரலாற்றின் ஒரு பகுதியாக இருக்கும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அவரது பைத்தியக்காரத்தனத்தை வெளியில் சொல்ல முடியாதபடி செல்வமும் அதிகாரமும் என் கண்களை மூடிக்கொள்ள செய்திருக்குமோ என்று நான் பயப்படுகிறேன். இதுபோன்ற விரும்பத்தகாத சகவாசத்திலிருந்து நான் விடுபட்டது எனக்கு மகிழ்ச்சியே அளிக்கிறது. சிறிதளவாவது தன்னை கரைப்படுத்திக் கொள்ளாமல் யாரொருவரும் தீமையின் பிரதிநிதிகளுடன் தோழமை வைத்துக் கொள்வது என்பது கூடாத காரியம். நீங்கள் எப்படி அவருக்கு வழிகாட்டியாக இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அவர் எல்லா வகையிலும் அப்படியே உங்களுக்கு நேர் எதிரானவராக தெரிகிறார் என்று கெலி கூறினார். லெவ் புன்னகைத்தவாறு, கெலி, நீங்கள் என்னிடம் மிகவும் அன்பாக இருக்கின்றீர்கள். உங்களின் தைரியத்தை நான் பாராட்டுகிறேன். உங்களிடம் உள்ள இக்குணம் ஜீவனுக்கான பாதையில் சில நன்மையான பலன்களை தரக்கூடும். ஹிட்லர் செய்ததை நீங்கள் கடுமையாக கண்டித்ததால் அவர் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார். அவருடன் வீட்டிற்கு திரும்பி செல்லுவதற்கு சற்று கடினமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அவர் மிகுந்த கோபத்துடன் காரில் அமர்ந்திருக்கின்றார். அவர் இங்கு நடந்தவைகளைப் பற்றி ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருக்கிறார் என்று இங்கிருந்தே என்னால் கூற முடியும். ஹிட்லர் சாத்தானால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தார். அதனால் அவர் சாத்தானுக்கு மிக நன்றாகவே சேவை செய்தார் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்போது சாத்தான் பாதாளத்தில் தள்ளி அடைக்கப்பட்டு உள்ளான். ஆனால் ஹிட்லரின் இருதயத்தில் தீமையின் செல்வாக்குகளின் தாக்கம் இன்னும் உள்ளது. கிறிஸ்து மட்டுமே அவரின் அந்த நிலையை குணப்படுத்த முடியும். ஆனால் ஹிட்லர் தனது பாவங்களிலிருந்து சுத்திகரிக்கப்பட விரும்புகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. உங்களை தெரிந்து கொண்ட ஸ்லாக்கியத்திற்காக நன்றி, ஷாலோம் என்று லெவ் கூறி விடைபெற்றான். லெவ் காருக்கு திரும்பிய பின் அவர் கெலியை நோக்கி தனது கையை அசைத்து தான் விடைபெறுவதை தெரிவித்தான். கெலியும் அங்கே தைரியமாக நின்று கொண்டு தனது கையை அசைத்து விடை கொடுத்தார். அவரது வாழ்க்கையின் மகிழ்ச்சியற்ற அத்தியாயத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அவர் விரும்புவதை லெவ்வால் உணர முடிந்தது. அடால்ஃப் சரியான மனநிலையில் இல்லை என்று லெவ் அறிந்திருந்தான். அவர்கள் கெலியை சந்திக்க சென்றபோது இருந்த அவரது இனிமையான நடத்தை இப்போது திடீரென்று கடினமானதாக மாறியிருந்தது. விஷயத்தை மோசமாக்கியது என்னவென்றால், ஹிட்லரின் தீமையான செயல்களை மனதில் வைத்துக்கொண்டே கெலி ஹிட்லரை பற்றி நல்லவிதமாக பேசியதுதான். வீட்டிற்கு செல்லும் வழியெங்கும் ஹிட்லர் தன்னை மறந்து அமைதியாக அமர்ந்திருந்தார். தான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று லெவ்வுக்கு தெரியவில்லை. ஆனால் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதற்கான சிறிய அளவிலான ஆதாரம் கூட அவரிடம் காணப்படவில்லை என்று லெவ் எண்ணினான். அவர்கள் வீட்டிற்கு வந்ததும் ஹிட்லர் காரிலிருந்து வேகமாக வெளியேறி கதவை அறைந்து சாத்தினான். மதியத்திற்கு பின்பும் அவர் அறையை விட்டு வெளியே வரவில்லை. அதிக நேரம் அறையிலேயே ஆழ்ந்து யோசனை செய்தபடி அமர்ந்திருந்தார். ஹிட்லர் சிந்திப்பதற்காக நேரம் கொடுப்பதற்கு லெவ் முடிவு செய்தான். ஒருவேளை கெலி கூறிய ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து அவர் ஆழ்ந்து சிந்திக்கலாம். ஹிட்லர் கெலியிடம் எப்போதும் கூறும் "நான் எப்போதும் உன்னை நேசிப்பேன்" என்ற வார்த்தையை அவர் நினைத்து பார்த்திருப்பார். கெலியின் மீதான அவரது நீண்ட காலமான மற்றும் இரகசியமான காதல் முற்றிலும் நிராகரிக்கப்பட்டு விட்டது. முன்பு ஹிட்லர் கெலியை கட்டுப்படுத்த முயன்றிருக்காவிட்டால் இப்போது இந்த வாழ்க்கைக்கு திரும்பியிருக்கையில் ஒருவேளை அவர் ஹிட்லரின் காதலை ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழ்ந்திருக்கலாம் என்று லெவ் நினைத்தான். இன்று அந்த கனவு சிதைந்ததால் ஹிட்லருக்கு உண்டாகியிருக்கும் வலியை லெவ்வால் உணர முடிந்தது. காதல் எப்போதும் வாகனங்கள் செல்லக்கூடிய இருவழி பாதையாக இருப்பதில்லை. எண்ணிலடங்கா லட்சக்கணக்கானோர் காதலை தாங்கள் கொடுப்பவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் கொடுத்த காதல் அவர்களுக்கு திரும்ப கிடைக்கவில்லை என்பது புதிதல்ல. இதனால் அவர்கள் பெற்றுக்கொண்ட வலியானது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்குமே ஒரே மாதிரியான வலியாகவே இருந்தது. சில காதல் மறக்கப்பட வேண்டி இருந்தது, ஏனெனில் அது ஒருபோதும் வளருவதற்கு வாய்ப்பே இல்லாத ஒன்றாய் இருந்தது. லெவ் ஆவிக்குரிய காரியங்கள்
மற்றும் தொழில்நுட்ப விஷயங்களை படிப்பதில் மதிய நேரத்தை செலவிட்டான். இரவு உணவு நேரத்தில் ஹிட்லர் தனது அறையை விட்டு வெளியே வந்தார். அவரது கோபம் தணிந்திருந்தது. ஆனால் அவர் வழக்கத்திற்கு மாறாக அமைதியாக இருந்தார். ஹிட்லர் சாப்பிடுவதற்கு ஆர்வமாக இருப்பதாக தோன்றியது. ஆனாலும் தனது உணர்வுகளை தனக்குள்ளேயே வைத்துக் கொண்டார். ஏதேன் பழத்தையும் மற்றும் வேறு சில காய்கறிகளையும் சேர்த்து மிகுந்த சுவையுடையதாக லெவ் தயாரித்து வைத்திருந்த இரவு உணவை ஹிட்லர் மகிழ்ச்சியுடன் உண்டார். லெவ் பல வகையான பழச்சாறுகளையும் செய்திருந்தார். மேலும் அவர்கள் ஹிட்லரது உயிர்த்தெழுதல் கேக்கின் கடைசி பகுதியை சாப்பிட்டனர். இது அவருக்கு புத்துயிர் அளித்தது போல் தோன்றியது. விரைவில் ஹிட்லர் தனது மௌனத்தை கலைத்து ஈவா பிரான்ஸை பற்றி விவரிக்கத் தொடங்கினார். நான் ஈவாவை சந்திப்பதற்கு உங்களால் ஏற்பாடு செய்து தர முடியுமா என்று அவர் கேட்டார். இப்போது ஈவா தேடப்பட்டார் எனும் தலைப்பு. ஈவாவை முன்பே அழைத்து பேசாமல் நேரடியாக சென்று அவரை ஆச்சரியப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அல்லது ஏற்ற தருணத்தில் நீங்களே ஈவாவிற்கு அழைத்து அவரை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்கிறீர்களா என்று லெவ் கேட்டான். கெலியுடனான ஹிட்லரின் எதிர்பாராத சந்திப்பு பெருந்துன்பத்தையே ஏற்படுத்தியிருந்தது. அதனாலேயே அவர்கள் ஈவாவை சந்திக்க செல்வதற்கு முன்பே அவரை அழைத்து பேசுவதற்கு லெவ் பரிந்துரைத்தான். இரவு உணவிற்கு பிறகு லெவ் தொலைபேசியை எடுத்து ரெபேக்காளை அழைத்தான். எப்படியும் அவளை அழைத்து பேச வேண்டும் என நினைத்திருந்தான். அவளுடன் பேசுவது எப்போதும் லெவ்விற்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இருவரும் எபிரேய மொழியில் பேசினர். அதனால் அவர்கள் இருவரைத் தவிர வேறு யாருக்கும் அவர்கள் என்ன பேசினார்கள் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. ஹிட்லரை சமாளிப்பதில் பிரச்சனை இருந்தது போல ஈவாவை சமாளிப்பதில் பிரச்சனை இல்லை என்பதையும், அதனால் உண்மையில் ஈவாவிற்கு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கவில்லை, அவர் கொஞ்சம் மனச்சோர்வில்தான் இருந்தார் என்பதையும், ஹிட்லரின் நாசிப் பேரரசின் தீமைகளுக்கு ஈவா உடந்தையாக இருந்ததால் அவரும் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருந்தார் என்பதையும் லெவ் அறிந்து கொண்டான். ஒரு சுருக்கமான கருத்து பரிமாற்றத்திற்கு பிறகு ஈவாவை தொலைபேசியில் பேச அழைக்குமாறு லெவ் ரெபேக்காளிடம் கூறினான். ஈவா பேசத் துவங்கும் போதே, உங்களுக்காக ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. தொடர்பில் காத்திருங்கள். சில காலம் நீங்கள் பேசாத ஒருவருடன் பேசுவதற்காக அவரை தொடர்பில் இணைய அழைக்கிறேன் என்று லெவ் கூறினான். லெவ் ஹிட்லரிடம் போனை கொடுத்து பேசும்படி சைகை செய்தான். ஈவாவுக்கு நீங்கள்தான் பேசுகிறீர்கள் என்று தெரியாது என்று லெவ் ஹிட்லரது காதில் கிசுகிசுத்தான். ஈவா, என் அன்புக்குரியவளே, நான் தான் பேசுகிறேன். உனக்கு என்னை நினைவில் இருக்கிறதா என்று ஹிட்லர் கேட்டார். ஈவா உடனே ஹிட்லரின் குரலை அடையாளம் கண்டு கொண்டார். ஓ அடால்ஃப், நீங்களா? உங்களது குரலை கேட்பதற்கு எவ்வளவு இனிமையாக உள்ளது. நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா? நான் உங்களை பற்றி அடிக்கடி நினைப்பேன். நாம் ஒன்றாக இருந்த அந்த கடைசி மணி நேரங்கள் இன்னும் என் நினைவில் இருக்கிறது. அந்த உலகம் மிகவும் இருளாகவும் மப்பும் மந்தாரமுமாக இருந்தது. நான் கண் விழித்த போதோ ஒரு பிரகாசமான மற்றும் அழகான உலகத்தில் இருந்தேன். இது ஒரு கனவு போன்று உள்ளது என்றாள். ஆமாம் ஆமாம் என்று அடால்ஃப் கூறினார். உனக்கு வசதியாக இருக்கும்போது நாம் சந்திப்பதற்கான ஏற்பாட்டை செய்யலாமா என்று கேட்டார். நிச்சயமாக என் அன்புக்குரிய அடால்ஃப், இந்த புதிய மாற்றங்களையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு ரெபேக்காள் உதவினார். உங்களை இங்கு அழைப்பதற்கு அவருக்கு ஏற்ற நேரம் எதுவாக இருக்கும் என்று நான் அவரிடம் கேட்டேன் என்றாள். சிறிது நேர இடைவெளிக்கு பிறகு நாளை அல்லது அதற்கு மறுநாளின் மதிய வேலை வசதியாக இருக்கும் என்று ஈவா கூறினார். ஹிட்லர் லெவ்வின் பக்கமாக திரும்பி, நாளை மதியம் என்னை ஈவா வீட்டிற்கு அழைத்து செல்லுவதற்கு உங்களால் முடியுமா என்று கேட்டார். சரி, நிச்சயமாக செல்லலாம். உங்களை அங்கு அழைத்து செல்லுவது எனக்கும் மகிழ்ச்சிதான் என்று லெவ் கூறினான். ரெபேக்காளை சந்திக்கப் போவதே லெவ்வின் மகிழ்ச்சிக்கான காரணம் என்று ஹிட்லருக்கு தெரியாது. நல்லது, நாளை மதியம் நாங்கள் அங்கே இருப்போம் என்று ஹிட்லர் சொன்னார். பின்னர் சிறிது நேரம் அவர்கள் உரையாடிவிட்டு விடைபெற்றவாறு தொலைபேசியை வைத்தனர். ஹிட்லரின் மனநிலை உடனடியாக மாறுவதை லெவ் கண்டான். நாளைய தினத்தை எதிர்பார்த்து காத்திருப்பதற்கான ஏதோ ஒரு காரணம் அவருக்கு இருந்தது.
மேலும் இங்கே உள்ள ஈவா அவரை வேண்டாம் என்று மறுக்கவோ அல்லது அவமானப்படுத்தவோ மாட்டார். தான் ஒரு ராஜாவாக இருந்து அதிகாரம் செய்த மற்றும் தனது பேரரசாட்சிக்கு அனைவரும் கீழ்ப்பட்டிருந்த தனது பழைய உலகத்தை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு ஹிட்லர் உண்மையாகவே ஏங்கினார். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது அவருக்கு மிகவும் இனிமையாக இருந்தது. ஜனங்கள் அவரை நேசித்தார்களா என்பது பற்றி அவருக்கு முக்கியமில்லை. மற்றவர்கள் பெரும்பாலும் தனது கட்டுப்பாட்டில் இருப்பதையே ஹிட்லர் விரும்பினார். அவர் முரண்பாடுகள் நிறைந்த மனிதராய் இருந்தார். மேலும் அவரை முழுமையாக புரிந்து கொள்வது என்பது மிகவும் கடினமாக இருந்தது. பெரும்பாலான ஜனங்களைப் போலவே அவரும் ஒரு மென்மையான பக்கத்தை தான் கொண்டிருந்தார். ஆனால் இரக்க உணர்வு அவருக்குள் நுழைவதை நம்ப முடியாத வகையில் எளிதாக தடுத்துவிட்டார். அவரது வழியில் அல்லது அவரது இலக்குகளுக்கு இடையூறாக நின்ற எதையும் பொறுத்து கொள்ள ஹிட்லரால் முடிவதில்லை. அவர் தீமையானவைகளை கைக்கொள்பவராகவும் நல்லொழுக்கத்தை பெரிய அளவில் விரும்பாதவராகவும் இருந்த போதிலும் அவர் நம்ப முடியாத அளவிற்கு வெற்றியடைந்தார். நல்லொழுக்கம் இல்லாமல் ஹிட்லர் உலகின் உச்சத்திற்கு சென்றிருந்தார். ஆனால் இதுவே சாத்தானுடைய விஷயத்திலும் உண்மையாயிருந்தது. கல்வி சார்ந்த சில திட்டங்களில் ஹிட்லர் ஆர்வமாக இருக்கலாம் என்று லெவ் நினைத்தான். அவர் பெரும்பாலும் நவீன வரலாறு மற்றும் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் காரியங்களில் ஆர்வம் கொண்டிருந்தார். தொலைக்காட்சியின் வாயிலாக வந்து கற்பித்த ஆசிரியர்களால் அவர் மிகவும் ஈர்க்கப்பட்டார். அவர்களில் பெரும்பாலானோர் முற்பிதாக்களே. அதிர்ஷ்டவசமாக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை எந்த மொழியில் வேண்டுமானாலும் மொழிபெயர்க்கலாம். அவர்களுடைய மேன்மையான அறிவையும் ஆசிரியர்களான அவர்கள் நமக்கு அளிக்கும் உயரிய பரிசையும் ஹிட்லர் உணர்ந்து கொண்டார். எந்த விஷயமாக இருந்தாலும் முற்பிதாக்கள் அதனை வியத்தகு அளவிற்கு சுவாரஸ்யமாக்கி இருந்தனர். ஜெர்மனி சரணடைந்த பிறகு நடந்தவைகளை குறித்து ஹிட்லர் ஆச்சரியப்பட்டார். போரினால் ஏற்பட்ட அழிவிலிருந்து ஜெர்மனி மீண்டும் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டது என்பதைக் கண்டு ஹிட்லர் இருதயபூர்வமாக மகிழ்ந்தார். இருப்பினும் எருசலேம் முற்றுகையிடப்பட்ட போது இம்முறை தேவனால் அத்தேசம் பாதுகாக்கப்பட்டதை குறித்த சில கூடுதல் காட்சிகளை கண்டபோது ஹிட்லரின் மகிழ்ச்சி முடிவுக்கு வந்தது. படையெடுத்து வந்த எதிரி படைகளை தேவன் அழித்ததைத் தொடர்ந்து ஏராளமான ஜனங்கள் மரித்ததையும் மற்றும் நாடுகளிடையே உண்டான பெருங்குழப்பத்தையும் கண்டபோது அவர் மிகவும் சங்கடமாக உணர்ந்தார். அதனால் விரைவாக இரவு ஓய்வுக்கு தான் செல்ல வேண்டும் என்று ஹிட்லர் முடிவு செய்தார். கெலியுடனான சந்திப்பு லெவ்வின் நாட்குறிப்பில் டைரியில் பதிவு செய்யப்பட்டது எனும் தலைப்பு. சிறிது நேரம் தனது படிப்பினை தொடர்ந்த பின்பு உறங்குவதற்கு செல்லலாம் என்று லெவ் முடிவு செய்தான். கெலியுடனான அடால்ஃபின் சந்திப்பை பதிவு செய்ய அவன் விரும்பினான். அதனை குறித்து லெவ் தனது நாட்குறிப்பில் எழுதினான். அதிர்ஷ்டவசமாக கெலிக்கும் ஹிட்லருக்கும் இடையில் நடந்த உரையாடலின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் லெவ் நினைவில் வைத்திருந்தான். பதிவு செய்தவைகள் சரியானதுதானா என்பதை உறுதிப்படுத்த லெவ் அதனை ஒருமுறைக்கு இருமுறை சரிபார்த்து கொண்டான். அதன் பின்பே லெவ் தூங்குவதற்கு சென்றான். லெவ் ஒவ்வொரு கதாபாத்திரங்களை குறித்தும் ஆய்வுகளை செய்வதற்கு விரும்பினான். ஹிட்லர் வழக்கத்திற்கு மாறான குணங்களை கொண்டவர். சில நேரங்களில் அவர் உணர்வுள்ள மனிதனாக இருப்பார். ஆனால் எந்த நேரம் வேண்டுமானாலும் வெடிப்பதற்கு தயாராக இருக்கும் வெடிகுண்டு போல மாறுவார். வழக்கமான நேரத்திற்கு அடுத்த நாள் லெவ் விழித்தெழுந்தான். தன்னுடைய காலை வேலைகளை முடித்துவிட்டு அன்றைய தினத்திற்கான பழங்களை சேகரிப்பதற்காக லெவ் தோட்டத்திற்கு சென்றான். இரவு உணவிற்காக சில காய்கறிகளையும் பழரசம் தயாரிப்பதற்காக சில பழங்களையும் சேகரித்தான். சில அத்திப்பழங்கள் உண்பதற்கு தயாராக இருந்ததாலும் உண்ணத் தூண்டும் வகையில் அலங்கரிப்பதற்காக அவைகளை லெவ் சேகரித்தான். பழச்சாற்றை தயார் செய்து அதில் சிறிது அறிந்துவிட்டு தேவாலய வழிபாட்டிற்கு விரைந்து சென்றான். அடால்ஃப் முன்பே எழுந்திருந்ததையும் ஆனால் தான் வீட்டை விட்டு செல்லும் வரையிலும் அவர் தனது அறையை விட்டு வெளியே வரமாட்டார் என்பதையும் லெவ் அறிந்திருந்தான். லெவ் இல்லாத போது தன்னுடைய வீட்டிற்கு தான் எஜமானாக இருக்க ஹிட்லர் விரும்பினார். அவருக்கு இன்னும் லெவ்வின் உதவி தேவைப்பட்டது. எனவே ஹிட்லர் இன்னும் லெவ்வை
வீட்டை விட்டு வெளியேற சொல்லவில்லை. லெவ் ஒரு யூதன் என்பது ஹிட்லரை பாதித்ததாக தெரியவில்லை. ஹிட்லரின் நாசி பேரரசின் அதிகாரிகள் ஹிட்லருடன் இருக்கும் லெவ்வை பார்க்க நேர்ந்தால் அவனை ஒரு யூத சமையல்காரனாகவோ அல்லது ஓட்டுநராகவோ அல்லது வேறு ஏதேனும் வேலை செய்பவனாகவோ தான் நினைக்க முடியும். புத்துணர்ச்சி அடைவதற்காக லெவ் தேவாலயத்திற்கு வந்தான். ஜனங்கள் தேவனை துதிப்பதையும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக அவருக்கு நன்றி சொல்வதையும் காண்பதற்கு மிகவும் அருமையாக இருந்தது. பிறரை நேசிப்பவர்களையும் மற்றும் தங்களது சொந்த தேவைகளுக்காக பிறரை பயன்படுத்தாதவர்களை பார்க்கும்போது அழகாக இருந்தது. வழிபாட்டு சேவையிலிருந்து வழக்கத்தை விட தாமதமாகத்தான் லெவ் வீட்டிற்கு திரும்பினான். ஏனெனில் மற்ற புதியவர்களுடனான ஐக்கியத்திற்காக அவன் கொஞ்சம் கூடுதலான நேரம் எடுத்துக்கொண்டான். புதியவர்கள் அநேகர் ஜீவனுக்கு திரும்பி இருந்தார்கள். அவர்கள் வாழ்வதற்கும் நேசிப்பதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் ஆவலுடன் இருந்ததை பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. கடந்த காலத்தின் இருள் இன்னும் நினைவில் இருந்தாலும் அது மகிழ்ச்சி மற்றும் அன்பால் விரைவாக ஈடு செய்யப்பட்டது. லெவ் வீட்டிற்கு வந்தபோது அவருக்கு ஆச்சரியம் அளிக்கும் வகையில் ஹிட்லரை எங்கும் காண முடியவில்லை. ஒரு நீண்ட நடைப்பயணத்திற்கு செல்லும் அளவிற்கு ஹிட்லருக்கு தைரியம் வந்திருக்க வேண்டும் என்று லெவ் எண்ணினான். அவர் மற்ற நண்பர்களோடு பேசி பழகும் சுபாவம் உடையவராயிருப்பதை விரும்பாதவர் ஆகையால் அவர் வழியில் சந்திக்கும் நபர்களுடன் நின்று பேச மாட்டார் என்று லெவ் நினைத்தான். ஜனங்கள் அவரை மோசமான அடால்ஃப் ஹிட்லராக அடையாளம் காணவில்லை என்பதை கண்டபோது அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்ததாக தோன்றியது. தனது அடையாளம் வெளிப்படுத்தப்படும் நாள் வரும் என்று ஹிட்லர் சந்தேகித்தார். ஆனால் அதுவரையிலும் பிறரால் அறியப்படாத ஒருவனாக சந்தோஷமாக இருக்கலாம் என்று எண்ணினார். நண்பகல் நேரத்தில் ஹிட்லர் வேகமாக வீட்டிற்குள் நுழைந்தார். அவர் ஈவாவை சந்திப்பதை எதிர்பார்த்து கொண்டிருப்பதையும் கெலியை விட ஈவா தன்னை பார்ப்பதில் மகிழ்ச்சியாக இருப்பாள் என்று ஹிட்லர் நம்புவதையும் லெவ்வால் பார்க்க முடிந்தது. எந்த வேலையும் செய்வதற்கு உடன்படுபவராக இருந்தார். அதனால் கோப்பைகளில் பழச்சாறினை ஊற்றுவதற்கும் எளிமையான ஆனால் சுவையான உணவுக்கு மேசையை ஒழுங்குபடுத்துவதற்கும் உதவியாக இருக்க முயன்றார். ஹிட்லர் பழங்களையும் புதிய உணவு முறைகளையும் கண்டு மகிழ்ந்தார். தனது உணவை எவ்வளவு கவனமாக தேர்ந்தெடுத்தாலும் அவ்வப்போது அஜீரணத்தால் அவதிப்படுவார் என்றும், ஆனால் இப்போது அவரது வயிறு எந்தவிதமான தொந்தரவும் இன்றி நன்றாக இருப்பதை அவரால் நம்ப முடியவில்லை என்றும் ஹிட்லர் கூறினார். நல்லது அடால்ஃப், தேவன் உங்களுக்கு செய்தவைகளுக்காக நீங்கள் நன்றியுள்ளவராக இருக்கின்றீர்களா? நாளைக்கு நீங்கள் என்னுடன் ஆராதனைக்கு வரலாம் இல்லையா என்று லெவ் கேட்டான். ஹிட்லர் தனது ஆரோக்கியத்தை வெளிப்படுத்தியதற்காக வருந்துவதாக லெவ்விற்கு தோன்றியது. அவர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக தேவனை போற்றுவதற்கு அவர் இன்னமும் முழுமையாக தயாராகவில்லை. அவர்கள் மதிய உணவை சாப்பிட்ட பிறகு ஹிட்லர் மேசையை சுத்தம் செய்ய உதவினார். மேலும் தன்னிடம் உள்ள மாற்றத்தை காட்டும் வண்ணமாக தான் இந்த வேலைகளை வழக்கமாகவே செய்ய விரும்புவது போல் காட்டிக்கொண்டார். ஹிட்லர் புறப்பட்டு வந்தவுடன் ஈவாவை பார்க்க செல்லலாம் என்று லெவ் அவரிடம் கூறினார். அவர் தன் அறைக்கு சென்று கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் தன்னை அழகுபடுத்தி கொண்டு தயாராகி வெளியே வந்தார். அவர்கள் அழகான கிராமப்புறங்களின் வழியாக வண்டியை ஓட்டி சென்றனர். அடால்ஃப் இயற்கை அழகை ரசித்தபடியே வந்தார். ஓவியம் வரைவதற்கு சில தூரிகைகள் மற்றும் தேவையான பொருட்களை வாங்கலாமா என்று ஹிட்லர் விருப்பத்தோடு கேட்டார். ஆமாம், இங்கு அருகில் ஓர் இடம் உள்ளது. அங்கு சென்று நீங்கள் உங்களது ஓவியக்கலை பயிற்சிக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கலாம். நாளைக்கு நாம் அங்கு செல்லலாம். அந்த இடத்திற்கு செல்லும் வழியில் சில மலைகளை கடந்து செல்லும் போது நீங்கள் கிராமப்புறத்தின் அழகை இன்னும் அதிகமாக ரசிக்கலாம் என்று லெவ் கூறினான். மீண்டும் தனது ஓவியக்கலைக்கு திரும்ப போவதை நினைத்து ஹிட்லர் மகிழ்ச்சியடைந்தார். உண்மையில் ஓர் ஓவியர் ஆகுவதற்கே ஹிட்லர் முதலில் விரும்பியிருந்தார். அவர் ஓர் ஓவியனாக வாழ முடிந்திருந்தால் ஒரு நிறைவான வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் அனுபவித்திருந்திருப்பார். தனது வாழ்க்கை ஓவிய கலையை சார்ந்து இருந்திருந்தால் வரலாற்றில்
தன் மீது இருக்கும் களங்கத்தை தவிர்த்திருக்கலாம் என்று ஹிட்லர் யோசித்தார். மனித குலத்திற்கு எதிரான அவரது குற்றங்களுக்கு சுற்று சூழ்நிலைகள் மட்டுமே காரணம் என்றாலும், ஒரு நல்ல பரிசுத்தமான சூழல் சாதகமற்ற ஒன்றால் உருவாக்கப்பட்ட தவறுகளை மாற்றிப் போடும். அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். 1 கொரிந்தியர் 3:13 தேவனுடைய வழிகள் சமமானவைகள் என்பதை குறித்து லெவ் பாராட்டத் தொடங்கினான். சுற்று சூழ்நிலைகள் மட்டுமே ஒருவருடைய நித்திய ஜீவனுக்கான இலக்கை தீர்மானிக்காது. அதற்கு முதலில் விருப்பமுள்ள மனமும் இருதயமும் இருந்தால் மட்டுமே சுற்றுச்சூழலால் தூண்டப்படும் அனைத்து தீமைகளும் ஆரோக்கியமான சூழ்நிலைகளால் சரி செய்யப்படலாம். ஹிட்லர் ஈவாவை சந்தித்தல் எனும் தலைப்பு. அன்று மதியம் அவர்கள் ஈவா பிரானின் இல்லத்தை வந்தடைந்தனர். ஈவாவின் வீடும் ஹிட்லரின் வீட்டைப் போலவே இருந்தது. சில வித்தியாசமான வடிவமைப்புகளினால் வெளிப்புறம் மட்டும் ஹிட்லரின் வீட்டை விட வித்தியாசமானதாக இருந்தது. இருப்பினும் பெண்களுக்கே உரிய அழகுபடுத்தும் தன்மையினால் ரெபேக்காள் அந்த வீட்டை ஓர் அன்பான மற்றும் அழகான வீடாக மாற்றியிருந்தாள். ரெபேக்காள் அவர்களை வீட்டு வாசலுக்கு சென்று வரவேற்றாள். ஹிட்லர் இன்று நன்றாக நடந்து கொண்டார். ஈவாவுக்கு கொடுப்பதற்காக அவர் அழகான மலர்களைக் கொண்ட பூங்கொத்தை தேர்ந்தெடுத்து இருந்தார். ஈவா தனது அறையிலிருந்து வெளிவருவதற்காக அவர்கள் வரவேற்பறையில் காத்திருந்தனர். ஈவா வெளியே வந்தபோது ஹிட்லரை சந்திப்பதற்கு அவளும் மகிழ்ச்சியுடன் இருப்பது தெரிந்தது. ஹிட்லர் எழுந்து ஈவாவை அணைத்து தனது முத்தத்துடன் வரவேற்றார். என் அன்பான ஈவா, உனது அழகான முகத்தை மீண்டும் பார்ப்பதற்கு மிகவும் வியப்பாக உள்ளது. ஈவாவின் முகமும் ஹிட்லரின் முகத்தைப் போலவே பிரகாசமாக இருந்தது. மற்ற எந்த ஒரு நேரத்தைக் காட்டிலும் இத்தருணத்தில் அவர் மகிழ்ச்சியாக இருப்பதாக தோன்றியது. அவர் சில தருணங்களில் மட்டும் மிகவும் நாகரிகமாகவும் உண்மையான அன்போடும் நடந்து கொள்ளுவார். அதனை பார்ப்பதற்கு நன்றாக இருந்தது. ஏனென்றால் அவருக்குள் புதைந்திருக்கும் ஒரு கண்ணியமான நபர் வெளிவர முயற்சி செய்து கொண்டிருந்தார். ஈவாவும் அடால்ஃபும் தங்களது உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கு அவர்களுக்கான நேரத்தை கொடுக்க லெவ் விரும்பினான். அதனால் இருவரும் நடப்பதற்கு வெளியே செல்லலாம் என்று லெவ் பரிந்துரைக்க ரெபேக்காளும் அந்த யோசனைக்கு ஒப்புக்கொண்டாள். லெவ்வும் ரெபேக்காளுடன் தனியாக இருப்பதற்கு ஆர்வமாக இருந்தான். தாங்கள் பழைய உலகில் கணவன் மனைவியாக இருந்தனர் என்று அவர்களிடம் சொல்லவில்லை. ரெபேக்காள் ஈவாவை சமாளிப்பதில் எப்படி வெற்றி கண்டாள் என்பதை அறிந்து கொள்ள லெவ் விரும்பினான். இவர்கள் இருவரும் வெளியேறிய பின்பு ஈவாவும் அடால்ஃபும் ஒருவருக்கொருவர் தங்களது கரங்களை பிடித்து கொண்டனர். அவர்களும் தனியாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைந்திருந்தனர். ஈவாவை சமாளிப்பதில் அதிக அளவு பிரச்சனை இல்லை. அவரது உலகம் சிறியது. அவருடைய வாழ்க்கை அடால்ஃபை சுற்றியே இருந்தது. அவர் அதிகமாக கோபம் கொள்ளும் குணம் கொண்டவராக இருந்ததால் அவரது ஏற்ற இறக்கமான மனநிலையை ஈவா சகித்து கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் ஹிட்லர் மற்றவர்களை விட ஈவாவை தன்மையாகவே நடத்தினார். ஜெர்மனுடைய நம்பிக்கைகள் தோல்வியடைய தொடங்கியதும் அவர் ஈவாவுடன் இன்னும் நெருங்கி பழகினார். ஈவா, ஹிட்லர் இருவருமே தாங்கள் கண்ட பயங்கரமான கனவை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர். ஈவா அவருக்கு ஆறுதல் கூற முயன்றார். ஈவாவினுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக ஹிட்லர் தன்னை விட்டு செல்லும்படி ஈவாவை ஊக்கப்படுத்தியதாக நான் அறிந்து கொண்டேன். கசப்பான முடிவாக இருந்த போதிலும் அவரோடு இருக்கும் முடிவே ஈவா தேர்வு செய்தாள். வாழும்போது ஒன்றாக இருந்ததைப் போலவே மரணத்திலும் அவருடன் ஒன்றாக இருக்க விரும்பினேன் என்று ஈவா தன்னிடம் கூறினார் என்று ரெபேக்காள் சொன்னாள். ஹிட்லரின் தீமையான செயல்கள் இரவும் பகலும் ஈவாவை நிச்சயமாக பின்தொடரும் என்றும், அப்படிப்பட்டவரை சார்ந்திருப்பதை தாண்டி அவரின் உலகத்தை இன்னும் பெரிதாக்க நான் முயற்சித்தேன். அடால்ஃபுடன் சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. அப்படியே ஒருவேளை ஈவா ஹிட்லருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று இருந்தாலும், ஜனங்கள் அவர் செய்த பாவங்களை மறந்து அவரை ஏற்றுக்கொள்ளும் வரை அது பாவ நிவர்த்திக்கான வெறுப்புகளை அவர் எதிர்கொள்ள வேண்டும்.
அப்படி அவர் எதிர்கொள்ளும் வெறுப்புகளை ஈவாவும் சேர்ந்தே எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நான் ஈவாவிற்கு நினைப்பூட்டினேன். உண்மையை கண்டும் காணாமல் இருக்கும் திறன் ஈவாவிற்கு முன்பும் இருந்தது, இப்போதும் இருக்கிறது. யூத இரத்தத்தின் மீதான ஹிட்லரின் மோகத்தால் கொல்லப்பட்ட மில்லியன் கணக்கானவர்கள் ஈவாவிற்கு பெரிதாக தெரியவில்லை. அதை அவர் தன் சிந்தையிலிருந்து விலக்கியிருந்தார். அந்த அளவிற்கு அது ஈவாவிற்கு மிகவும் எளிமையானதாக இருந்தது. விஷவாயு நிரப்பப்பட்ட அறைக்கு அனுப்பப்பட்ட மில்லியன் கணக்கான ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளை அவரால் நினைக்காமல் எப்படி இருக்க முடிந்தது என்று நான் ஈவாவிடம் கேட்டேன் என்று ரெபேக்காள் கூறினாள். என்னை பற்றின இம்மாதிரியான கிசுகிசுப்புகளை நானும் தான் கேள்விப்பட்டேன். ஆனால் அடால்ஃப் இந்த மோசமான காரியத்தை செய்வதில் இருந்து தன்னை விலக்கிக் கொண்டதாக நினைத்தேன். அவருக்கு உதவியாளர்களாக சிப்பாய்களாக இருந்தவர்களே தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த இந்த இனப்படுகொலையை முடிவில்லாமல் ஆர்வத்துடன் நடத்தினர். ஹிட்லர் இவை அனைத்தையும் ஒழுங்கமைத்தார். ஆனால் தனிப்பட்ட முறையில் எப்போதும் தனது கைகளை இரத்த கரைபடாமல் வைத்திருந்தார். சிறிய காரியங்களில் கூட மிகுந்த அக்கறை கொண்டவராக இருந்தார் என்று ஈவா பதிலளித்தார். உண்மை என்னவெனில், ஆரம்ப காலத்தில் யூதர்களை பெரிய குழிகளில் தள்ளி விழும்போதும் இயந்திர துப்பாக்கியால் அவர்களை சுட்டு எவ்வாறு கொலை செய்கிறார்கள் என்று ஒரு சந்தர்ப்பத்தில் ஹிட்லருக்கு காட்டப்பட்டது. இதை பார்த்த அவர் வெளிப்படையாக தனது அதிர்ச்சியை வெளிப்படுத்தினார். இக்காட்சியை பார்த்த பின்பு ஹிட்லரால் தனது மதிய உணவை கூட எடுத்துக்கொள்ள முடியவில்லை. வீடு திரும்பிய அவர் இது போன்ற கொலைகளை கட்டாயமாக நிறுத்த வேண்டும் என்று என்னிடம் கூறினார். வீரர்கள் இப்படியான காரியங்களை செய்வது மனித தன்மையற்ற செயல் என்று அவர் நினைத்தார். பின்னர் அவர் ஜெர்மனியின் அறிவியல் விஞ்ஞானிகளுடன் இணைந்து உடல் சிதறி அதன் பாகங்கள் மற்றும் இரத்தம் காற்றில் பறக்காமல் இதை செய்வதற்கான வழியினை கண்டுபிடித்தார். விரைவிலேயே விஞ்ஞானிகள் மகிழ்ச்சியுடன் இதற்கான மாற்றாக அவரிடத்தில் விஷவாயு அறைகளுடன் கூடிய எரிவாயு தொட்டிகளை வழங்கினர். எரிவாயு தகன மேடைகள் மிகவும் குறைவான இரத்தம் சிந்தும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது. அதே வேளையில் இனப்படுகொலை திட்டத்தை செயல்படுத்துவதற்கு வேண்டிய விஷவாயுவை உருவாக்குவதற்கான நிறுவனங்களை ஏலம் எடுக்கும் யோசனைகளையும் வழங்கினார்கள் என்று ஈவா தொடர்ந்து கூறினார். ஈவாவை சிந்திக்க வைப்பதற்காக, ஈவா, இந்த முட்டாள்தனத்தை நிறுத்தும்படிக்கு நீங்கள் எப்போதாவது ஹிட்லரிடம் வருந்தி கேட்டுள்ளீர்களா என்று தான் ஈவாவிடம் கேட்டதாக ரெபேக்காள் லிவ்விடம் கூறினாள். வருந்தி கேட்டிருந்தாலும் அது அவரது மனதை மாற்றியிருந்திருக்காது. ஏனெனில் ஆரிய இனத்தை தூய்மைப்படுத்துவதற்கான நாசியின் முழு திட்டங்களில் இந்த இனப்படுகொலை திட்டமும் ஒரு பகுதியாகும். மனுக்குலத்தை விட உயர்நிலையில் உள்ள ஒருவரால் இந்த திட்டம் தந்திரமாக கையாளப்பட்டது. மரணத்திற்கேதுவான இந்த கொடிய திட்டத்தை சாத்தானே உருவாக்கியது போல இருந்தது. சாத்தான் ஜெர்மனியின் தலைமை பொறுப்பில் உள்ளவர்களின் சிந்தையில் தனது முழு ஆதிக்கத்தையும் செலுத்தி அவர்களை சில குறிப்பிட்ட வரையறைகளுக்குள்ளேயே அடைத்து வைத்திருந்தான். இது நாசி கட்சியிடமிருந்து வந்த புனித அழைப்பை போன்றது. ஹிட்லரால் கூட இதனை மாற்றியிருந்திருக்க முடியாது என்று ஈவா கூறினார். இந்த முழு இனப்படுகொலை திட்டமும் தவறானது மற்றும் முட்டாள்தனமானது என்று எனக்கு தெரியும். ஆனால் ஈவா அடால்ஃபை நேசித்ததாகவும் அவருக்கு ஈவா தேவைப்பட்டதாகவும் ஈவா கூறினார். குறிப்பாக இறுதியில் அவரது நம்பகமான அதிகாரிகள் அனைவரும் தங்களது சீருடைகளை கழற்றிவிட்டு சாதாரணமான எளிய குடிமக்களாக தங்களை காட்டிக்கொள்ள முயற்சித்தார்கள். ஹிட்லருடைய நாசி ஆட்சியின் தீய செயல்களுக்கான பழிச்சொல்லை ஏற்றுக்கொள்ள அவர்கள் விரும்பவில்லை. தோல்வியடையும் ஒரு அமைப்பினை ஜனங்கள் புறக்கணிப்பது போல அவர்கள் நாசி அமைப்பை புறக்கணிப்பது ஒவ்வொருவரும் தங்களை காத்து கொள்வதற்கு முயன்றார்கள். ஹிட்லர் தனக்கு நம்பிக்கை துரோகம் செய்ததாகவும் தான் கைவிடப்பட்ட நிலையில் இருந்ததாகவும் உணர்ந்தனர். அவரது புகழ்பெற்ற ஜெர்மன் இராணுவம் உடைக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டதை அவரால் நம்ப முடியவில்லை.
ரஷ்யர்களை தோற்கடித்து வெகு தொலைவில் விரட்டியடிப்பதற்கு தங்களது இராணுவம் வியக்கத்தக்க வகையில் திடீரென்று தோன்றுவார்கள் என்று அவர் கற்பனை செய்திருந்தார். இவர்களுடைய பதுங்கு குழிகளை நோக்கி ரஷ்யர்கள் நெருங்கி வந்துவிட்டதால் இவர்களின் அழிவிற்கான வாய்ப்பு அதிகரித்திருந்தது. ரஷ்யர்கள் ஹிட்லரை தெருக்களில் இழுத்து செல்வதை போன்ற கனவுகள் அவருக்கு வந்தன. அப்படியானதொரு சந்தோஷத்தை அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பதில் ஹிட்லர் உறுதியாக இருந்தார். அவர்கள் தப்பிப்பதற்கு எந்த ஒரு வழியும் அப்போது இல்லை என்பதை அறிந்த அவர் சயனடு மாத்திரையை ஈவாவிற்கு சாப்பிட வழங்கினார். அவருடைய மரித்த உடலுடன் ஈவாவின் உடலையும் அவர்கள் தெருக்களில் இழுத்து செல்லுவதை ஹிட்லர் விரும்பவில்லை. தப்பி செல்லுவதற்கு முடியாது என்பதை என்று ஈவாவிற்கு தெரியும். ஆரம்பத்திலேயே ஹிட்லருடன் தனது விதியை பகிர்ந்து கொள்ள அவர் முடிவு செய்திருந்தார். மேலும் இவர்களின் முடிவு ரோமியோ ஜூலியட்டை போல இருக்க வேண்டும் என்று ஈவா விரும்பினார். கடைசி நாட்களில் ரஷ்யர்கள் இவர்கள் இருந்த இடங்களை சுற்றி பீரங்கி தாக்குதல் நடத்திய போது தனக்கான நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்த ஹிட்லர் மிகவும் கவனமாக இருந்தார். எடுத்துக்கொள்வதற்கு மாத்திரையையும் தண்ணீரையும் ஹிட்லர் ஈவாவிடம் கொடுத்தார். பின்பு ஈவாவை மென்மையாக முத்தமிட்டு அணைத்தார். அவர்கள் சயனடு மாத்திரையை எடுத்துக்கொண்ட பின்னர் உடனடியாக தலையில் சுட்டுக்கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தனர். ஆனால் ஈவா விஷத்தை மட்டுமே உட்கொண்டார். அவர்களது உடல்களை எரிக்கும்படி ஹிட்லர் தனது கடைசி உத்தரவை பிறப்பித்தார். ஆனால் அவ்வேலையை முழுமையாக செய்ய போதுமான அளவு எரிபொருள் இல்லை என்று அவர்கள் கூறினர். மீண்டும் ஜீவனுடன் இருப்பதற்கான எதிர்வினை எனும் தலைப்பு. ஈவா மீண்டும் ஜீவனுடன் திரும்பி வந்தபோது எப்படி நடந்து கொண்டார்? விசித்திரமான சூழல்களின் மத்தியில் மீண்டும் ஜீவனுடன் இருப்பது என்பது அதிர்ச்சியாகத்தான் இருக்கும் என்று எனக்கு தெரியும் என்று லிவ் கூறினார். ஈவா எப்படி நடந்து கொள்வார் என்று என்னாலும் யூகிக்க முடியாததால் நீங்கள் எனக்கு பரிந்துரைத்தபடி நான் செய்தேன். அவர் அங்கிருந்த ஜன்னலின் வழியாக எப்படியாவது தப்பி வெளியே போய்விடுவாரோ என்ற பயத்தில் நான் அவருக்கான ஆடைகளை அங்கே வைக்கவில்லை. அவர் அறைக்குள் நடக்கத் தொடங்கிய போது எனக்கு மெல்லிய சத்தம் கேட்டது. இறுதியாக அவர் ஒரு துண்டை சுற்றியவாறு அவரது அறையின் கதவை திறந்தார். அப்போது அவரை வரவேற்று அவருக்கான ஆடைகளை கொடுத்தேன். ஏதோ ஒரு வகையில் நான் இராணுவத்தை சேர்ந்த அதிகாரி இல்லை என்பதைக் கண்டு ஈவா மகிழ்ச்சியடைந்தார். இறுதியாக அவர் உடைகளை அணிந்து கொண்டு வெளியே வந்தபோது மிகவும் பயந்தவாறு பாதுகாப்பற்றவராக இருந்தார். நான் அவருடைய பயத்தை போக்க முயற்சித்தேன். தற்போது ஈவா பிரச்சனைக்குரிய இடத்தில் இல்லை என்றும் எல்லா ஆபத்துகளும் முடிந்துவிட்டன என்றும் நான் அவருக்கு உறுதியளித்தேன். அது அவரை அமைதிப்படுத்தியது. ஏனென்றால் தன்னை கைது செய்து விடுவார்களோ என்று அவர் பயந்திருந்தார் என்று எனக்கு தெரிந்தது. தற்போது உள்ள அவரது சுற்றுப்புறம் அமைதியாக இருந்த போதிலும் ஈவா மரித்தபோது இருந்த அதே கொந்தளிப்பின் தன்மையுடன் அவரது மனம் விழித்து கொண்டுதான் இருந்தது. ஈவா என்னை நம்புவதற்கு சிறிது நேரம் எடுத்தது. அவர் தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக நான் இங்கு அனுப்பப்பட்ட முகவர் ஏஜென்ட் என்று அவர் நம்பினார். பின்னர் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கவில்லை என்பதையும் இது ஒருவித சிறை அல்ல என்பதையும் அவர் விரைவில் கண்டு கொண்டார். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் என்னிடம் நம்பிக்கை வைக்கத் தொடங்கினார். நான் ஒரு யூதன் என்று ஈவா அறிந்த பின்பு அவருக்காக இந்த வீட்டினை கட்டுவதற்கு நான் உதவியிருக்கிறேன் என்பதையும் அவருடைய முந்தைய வாழ்க்கையிலிருந்து தற்போதைய வாழ்க்கைக்கு மாறுவதற்காக அவருக்கு உதவவே நான் இங்கு வந்திருக்கிறேன் என்பதையும் அவரால் நம்ப முடியவில்லை என்று ரெபேக்காள் கூறினாள். ஹிட்லர் முதலில் விரும்பிய கெலியை பார்க்க சென்று விட்டாரா என்று ரெபேக்காள் அடால்ஃபை பற்றி லெவ்விடம் கேட்டார். ஆமாம், பார்த்து விட்டார். அவர் யாரை முதலில் பார்க்க விரும்புகிறார் என்பதை அவரே முடிவு செய்யுமாறு நான் ஹிட்லரிடம் கூறினேன். அவருடைய பதில் என்னவாக இருக்கும் என்பதை பார்ப்பதற்காகவே இருவரையும் ஒன்றாக பார்க்க விரும்புகிறீர்களா என்று கேட்டேன். இந்த கேள்வி அவரை திடுக்கிட வைத்தது. ஹிட்லர் அவர்கள் இருவரையும் தனித்தனியாக பார்க்க விரும்புவதாகவும் முதலில்
கெலியை பார்க்க விரும்புவதாகவும் உடனடியாக தெளிவாக பதிலளித்தார். அவர் கெலியை காண்பதற்கு மிகவும் உற்சாகமாக இருந்தார். அவரது உத்தரவின் பேரில் மரித்த மில்லியன் கணக்கான ஜனங்களை பற்றிய குற்ற உணர்ச்சி ஹிட்லருக்கு கொஞ்சம் கூட இல்லை என்று தோன்றியது. ஆனால் கெலியின் மரணம் அவருடைய இருதயத்தின் ஆழம் வரை சென்று பாதித்திருப்பதை காண முடிந்தது. கெலி ஹிட்லரை ஒருபோதும் காதலிக்கவில்லை என்று சொன்னபோது அவர் மிகுந்த ஏமாற்றமடைந்தார். ஹிட்லர் எத்தனை பேரை கொன்றிருந்தார் என்பதை கெலி இப்போது அறிந்து கொண்ட போது அவர் தற்கொலை செய்து கொண்டு மரித்ததில் மகிழ்ச்சியடைவதாகவும் அதனால் அந்த பாவங்கள் எதுவும் அவர் மீது விழவில்லை என்றும் கூறினாள். கெலியின் வெளிப்படையான வெறுத்து ஒதுக்கும் செயல்களால் ஹிட்லர் கடுமையான வேதனைக்கு உள்ளானார். நான் எப்போதும் உன்னை நேசித்தேன் என்று ஹிட்லர் கெலியிடம் சொல்லும்போது கிட்டத்தட்ட அவர் அழுதுவிட்டார் என்று நடந்தவைகளை லெவ் ரெபேக்காளுக்கு கூறினான். அவர் மனுக்குலத்தின் மீது கொஞ்சமாவது அன்பை காட்டியிருந்தால் அற்புதமாக இருந்திருக்கும். அவர் கொண்டிருந்த பாசம் மிகவும் குறுகியதாகவும் வரையறைக்கு உட்பட்டதாகவும் எப்படி இருந்தது என்பது ஒரு மர்மமாகவே இருக்கின்றது. இது அவருடைய சுயத்தை மட்டுமே திருப்திப்படுத்தும் தன்னலமான அன்பு ஆகும். அவருடைய அன்பு அவரை மட்டுமே மையமாக கொண்டிருந்தது. ஹிட்லர் மகிழ்ச்சியற்ற குழந்தை பருவத்தை கொண்டிருந்தார். எனவே அவர் ஒருபோதும் மற்றவர்களிடம் முழுமையான அன்பை காட்டுவதற்கு கற்றுக்கொள்ளவில்லை. ஜனங்களின் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்பதில் அவர் வெறித்தனமாக இருந்தார். ஹிட்லர் சாத்தானுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டார். மன்னிக்க முடியாத கொடூரத்தை செய்ததற்காக இப்போது அவர் அவமானத்தை அனுபவிக்க வேண்டி இருக்கிறது என்று லெவ் கூறினான். சுமார் ஒரு மணி நேர நடைபயிற்சிக்கு பின்னர் லெவ்வும் ரெபேக்காளும் வீட்டிற்கு திரும்பினர். அவர்கள் இருவரும் வீட்டிற்கு திரும்பிய போது ஹிட்லரும் ஈவாவும் சந்தோஷமான மனநிலையில் உற்சாகமாக இருப்பதை கண்டனர். லெவ் இதுவரையிலும் ஹிட்லரை இது போன்றதொரு சந்தோஷமான மனநிலையில் பார்த்ததில்லை. ஈவாவும் மகிழ்ச்சியோடு காணப்பட்டார். அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் புத்துயிரூட்டும் மருந்தைப் போல இருந்தனர். ரெபேக்காள் அவர்களை இரவு உணவினை உண்டுவிட்டு வீட்டிற்கு செல்லும்படி கூறினாள். இந்த சிறப்பான சந்திப்பை கொண்டாடும் வகையில் விசேஷமான கேக் ஒன்றை தான் செய்திருப்பதாகவும் ரெபேக்காள் சொன்னாள். ஹிட்லர் தனது உயிர்த்தெழுதல் கேக்கை உருவாக்கியது யார் என்பதை அறிந்து கொள்ளுதல். ஓ, நீங்கள்தான் அந்த உயிர்த்தெழுதல் கேக்கை செய்தீர்களா என்று அடால்ஃப் கேட்டார். நீங்கள் ஜீவனுக்குள் திரும்பி வரும்போது உங்களுக்கு உற்சாகமூட்டுதல் அவசியமாக இருக்கலாம் என்று நான் நினைத்தேன். அதனாலேயே இந்த வழியை தேர்ந்தெடுத்து நான் அதற்கு முயற்சித்தேன். உங்களுக்கு பிடித்திருந்ததா என்று ரெபேக்காள் கேட்டார். அதற்கு ஹிட்லர், ரெபேக்காள், இதுவரையிலும் இவ்வளவு சுவையான கேக்கை நான் சாப்பிட்டதில்லை. உங்களுக்கு மிகவும் நன்றி. இது உங்களது அன்பை காட்டுகிறது. இவ்வுலகில் உள்ள எல்லோருமே என்னை வெறுக்கவில்லை என்பது என் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். அடால்ஃப், நீங்கள் செய்ததையே நாங்கள் அனைவரும் வெறுக்கிறோம். ஆனால் கிறிஸ்து மட்டுமே உங்களை நியாயம் தீர்க்கும் வல்லமை பெற்றவர். ஏனென்றால் அவர் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஆராய்ந்து அறிகிறவர். நீங்கள் செய்த செயல்களை நீங்களும் வெறுக்க கற்றுக்கொள்ளும் போது நீங்கள் மீட்பிற்கான பாதையில் இருப்பதை நாங்கள் அறிவோம். நீங்கள் எவ்வளவுக்கெவ்வளவு உங்களது குற்றங்களை மறுக்கின்றீர்களோ அல்லது போரில் நீங்கள் செய்த குற்றங்களுக்காக பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாத வரையிலும் எந்தவிதமான தீர்வும் கிடைக்காது. தாவீது ராஜா பாவம் செய்தார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் தனது பாவங்களை விட்டுவிட்டு வாழ்வதில் மிகுந்த உண்மைத்தன்மையை காட்டினார். அதனால் தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனானார் என்று லெவ் கூறினான். நான் செய்த குற்றத்திற்காக யாரும் என்னை மன்னிக்க மாட்டார்கள். கிறிஸ்துவும் என்னை மன்னிக்க மாட்டார் என்று ஹிட்லர் சொன்னார். கிறிஸ்து உங்களது இருதயத்தின் தற்போதைய நிலையை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் செய்தது தீய செயல் என்பது அனைவருக்கும் தெரியும். உங்கள் செயல்களெல்லாம் மிகவும் தவறானவை என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். பின்னர் கிறிஸ்துவின் இரக்கத்திற்கு உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்கள். உங்களது தவறுகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளாத வரையிலும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்காது என்று லெவ் கூறினான்.
அதன் பிறகு சிறிது நேரம் ஹிட்லர் அமைதியாக இருந்தார். அவர்களின் நடைப்பயணம் அவர்களுக்கு எப்படி இருந்தது என்று கேள்வி எழுப்பியதின் மூலமாக ஈவா வேகமாக பேச்சை மாற்றினார். எருசலேமை காப்பாற்றுவதற்கான போரில் லெவ் மரிப்பதற்கு முன்பே நாங்கள் ஒருவரையொருவர் ஆழமாக காதலித்தோம். இப்போது அவர் ஜீவனுக்குள் திரும்பி வந்ததும் எங்கள் காதல் மீண்டும் வளர்ந்து வருகின்றது. லெவ் ஓர் உன்னதமான நபர். அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவர். அடால்ஃப், இந்த புதிய ஏற்பாட்டிற்கு உங்களை அனுசரித்து போக செய்வதற்காக உங்களுக்கு உதவுவதற்கு லெவ்வை தவிர வேறு ஒரு நல்ல மனிதர் இருக்க முடியாது என்று ரெபேக்காள் பதிலளித்தாள். ஹிட்லருக்கு என்ன சொல்லுவது என்று தெரியவில்லை. ஏதேனும் உள்நோக்கம் இருந்தால் ஒழிய ஹிட்லருக்கு யாரையும் பாராட்டும் பழக்கம் இருந்ததில்லை. ஆமாம், ஹிட்லர் லெவ்வை நியாயமாக நடத்தினதாகவே ஹிட்லர் என்னிடம் கூறினார் என்று ஈவா ரெபேக்காளுக்கு பதிலளித்தார். ஹிட்லரிடம் இதுவரை கூறியிருந்த வார்த்தைகளிலேயே இந்த வார்த்தை தான் கொஞ்சமாவது பாராட்டுதலை வெளிப்படுத்தியிருந்தது. ஹிட்லரிடமிருந்து இதுபோன்ற வார்த்தைகளை லெவ் இதற்கு முன்பு பெற்றதில்லை. சிறிது நேரத்திற்கு பின்னர் ரெபேக்காள் அவர்களை இரவு உணவு உண்பதற்காக மேசையினிடத்திற்கு அழைத்தாள். அவர்கள் சாப்பிடும் முன் லெவ் நன்றியுரைதலான ஜெபத்தை ஏறெடுத்தான். ஹிட்லர் பிரார்த்தனையின் போது அமைதியாக இருந்தார். ஆமேன் என்று கூறிய போது ஈவா இணைந்து கொண்டார். ஈவா, நீங்கள் ரெபேக்காளுடன் சேர்ந்துதான் தேவாலயத்திற்கு செல்கின்றீர்களா என்று லெவ் அவரிடம் கேட்டான். ஈவா, வழிபாட்டு ஆராதனையில் கலந்து கொள்ளுதல் எனும் தலைப்பு. ஆமாம் லெவ், வழிபாட்டு ஆராதனையை நான் மகிழ்ச்சியுடன் அனுபவித்ததை கண்டிப்பாக உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று லெவ் ஆச்சரியப்படும் விதத்தில் ஈவா பதிலளித்தார். என்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் நான் தேவனுடைய திட்டத்தை பற்றி கற்றுக்கொண்டதை விட இப்போது நான் அதிகமாக கற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் வேதாகமத்தை பற்றி எப்படி இவ்வளவு அறியாமையில் இருந்திருந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. வேதாகமத்தில் சொல்லப்பட்டவைகள் எப்படி நிறைவேறி உள்ளன என்பதை புரிந்து கொள்ளுவதற்கு போதகர் உதவி செய்கிறார். அவர் சொல்வதெல்லாம் மிகவும் எளிமையானதாகவும் மற்றும் நியாயமானதாகவும் உள்ளது. அங்குள்ள ஜனங்கள் மிகவும் நல்லவர்களாக இருக்கிறார்கள். நிச்சயமாக நான் இன்னும் எனது உண்மையான பெயரை கூட அவர்களிடம் சொல்லவில்லை. ஒருவேளை அவர்களுக்கு தெரிந்ததும் என்னை ஒதுக்கி விடுவார்கள் என்று ஈவா கூறினார். அதனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ரெபேக்காளுக்கும் எனக்கும் மட்டுமே நீங்கள் இருவரும் யார் என்று தெரியும். நாங்கள் இருவரும் உங்களை எந்த விதத்தினாலாவது புண்படுத்தி இருக்கிறோமா அல்லது உங்களிடம் இரக்கமற்றவர்களாக நடந்து கொண்டு இருக்கிறோமா என்று லெவ் கேட்டான். இல்லை என்று ஈவா பதிலளித்தார். ஒரு யூதனாக நீங்கள் எங்களை வெறுப்பதற்கு எல்லா காரணங்களும் இருந்தன. ஆயினும் கூட யூத தேசமே எங்களுக்கு ஒரு தன்னிறைவான வீட்டையும் இப்போது எங்களிடம் உள்ள அனைத்தையும் கிறிஸ்துவிடமிருந்து வரும் ஜீவனையும் கூட எங்களுக்கு வழங்கி இருக்கிறது. எங்களது தகுதியை விட சிறப்பாகவே நாங்கள் நடத்தப்பட்டுள்ளோம் என்றார். இந்த உரையாடலின் போது அடால்ஃப் உறைந்து போனார். எதையும் வெளிப்படையாக ஒப்புக்கொள்வதற்கு அவர் தயாராக இல்லை. வேறு எதனை பற்றியதாவது உரையாடல் மாறும் என்று நம்பினார். அவர்கள் இரவு உணவிற்கு வழக்கமாக உண்ணும் ருசியான பழங்களுடன் ஹிட்லருக்கு பிடிக்கும் என்று ரெபேக்காளுக்கு தெரிந்திருந்த சில காய்கறிகளையும் உணவில் சேர்த்திருந்தாள். பின்பு ரெபேக்காள் தான் தயாரித்த கேக்கினை கொண்டு வந்தாள். ஹிட்லர் மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தார். முன்பு ஹிட்லருக்கு செரிமானம் சம்பந்தமான வயிற்று பிரச்சனை இருந்தது. இப்பொழுதெல்லாம் அவர் உட்கொள்ளும் அனைத்து உணவுகளும் அவருக்கு எந்தவிதமான வலியையோ அல்லது அசௌகரியத்தையோ வேறு எந்த தொந்தரவையோ ஏற்படுத்தாத நிறைவான உணவாக இருந்தது. ரெபேக்காள் ஹிட்லருக்கு ஒரு பெரிய துண்டு கேக்கினை பரிமாறினாள். அவர் புன்னகையுடன், நன்றி, இந்த கேக் மிகவும் சுவையாக இருக்கிறது. இதைவிட சுவையானதொன்றை நான் என் வாழ்நாளில் சுவைத்ததில்லை என்று கூறினார். ஈவாவும் சேர்ந்து, ஆமாம் ரெபேக்காள், இதனை எப்படி செய்வது என்று நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒருவேளை நானும் விரைவில் அடால்ஃபுக்காக இதனை போன்றதொரு கேக்கை செய்யலாம் என்றாள். உங்களுடைய இராணுவத்தின் உயரதிகாரிகள் ஒருவரை பற்றியும் கூட நீங்கள் இதுவரை விசாரிக்கவில்லை. போருக்கு பிறகு
அவர்கள் எப்படி சமாளித்தார்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா என்று லெவ் அடால்ஃபிடம் கேட்டார். ஐச்மேனுக்கு என்ன நேர்ந்தது? நான் ஏன் அவர்களை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று அவர் பதிலளித்தார். அவர்கள் என்னை விரும்பியதால் எனக்கு சேவகம் செய்யவில்லை. எனக்கு பதிலாக வேறு ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று அவர்களில் யாரேனும் நினைத்திருந்தால் அவர்கள் அதை ஒரு நொடியில் செய்திருப்பார்கள். அவர்கள் நன்றாக பணியாற்றியதற்கான ஒரே காரணம் என்னவென்றால், நான் அவர்களுக்கு கொடுத்திருந்த அதிகாரத்தை அவர்கள் விரும்பியதாலும் என்னை பார்த்து பயந்ததாலும் தான். அடியோடு அழிக்கும் எனது வேலையை ஐச்மேன் அனுபவித்து செய்தார். அவர் அன்பற்றவராகவும் இரக்கமற்றவராகவும் இருந்தார். மேலும் ஜனங்களின் மீதான மரணம் மற்றும் ஜீவனுக்கான அதிகாரத்தை தான் பெற்றிருப்பதை அவர் விரும்பினார். யூதர்களை அடியோடு அழிப்பதை நம்ப முடியாத அளவு ஆர்வத்துடன் மேற்கொண்டார். அத்தகைய வேலையில் ஈடுபட்டிருந்த மற்றவர்கள் வேண்டுமானால் இடையில் சற்று நிறுத்தியிருக்கலாம் அல்லது மயங்கி இருக்கலாம். ஆனால் ஐச்மேன் அப்படி செய்யவில்லை என்று அவரை பற்றி கூறிவிட்டு, அவருக்கு என்ன ஆனது என்று கடைசியாக ஹிட்லர் கேட்டார். சர்ச் ராட்லைன்கள், அதாவது நாசிகள் போர் குற்றவாளிகள் தப்பிப்பதற்காக உருவாக்கப்பட்ட நிலத்தடி ரயில் பாதை மூலம் அவரால் தென் அமெரிக்காவிற்கு தப்பிக்க முடிந்தது. அங்கு அவர் பல ஆண்டுகள் சமாதானத்துடன் வாழ்ந்தார். இருப்பினும் யூதர்கள் அவர் இருக்கும் இடத்தை அறிந்து அவரை கடத்தி இஸ்ரேலுக்கு கொண்டு வந்தனர். அங்கு மனுக்குலத்திற்கு எதிராக அவர் செய்த குற்றங்களுக்காக விசாரிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டார். நான் சிரித்துக்கொண்டே எனது கல்லறைக்கு செல்லுவேன் என்று அவர் ஒருமுறை சொன்னார். ஆனால் அவர்கள் அவரை தூக்கிலிடும்போது அவரால் சிரிக்க முடியவில்லை என்று லெவ் விளக்கினார். லெவ்வினுடைய இந்த பதில் தனது படைத்தலைவர்களை ஜெனரல்களை பற்றிய அடால்ஃபின் விசாரணையை முடிவிற்கு கொண்டு வந்தது. ஐச்மேன் எவ்வாறு கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டார் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஹிட்லருக்கு சங்கடமாக இருந்தது. லட்சக்கணக்கான ஜனங்களின் மரணத்திற்கு காரணமான கருணையில்லாத ஒருவன் எப்படி ஒரு தனிமனிதனின் மரணத்தினால் பாதிப்பிற்கு உள்ளாக முடியும்? இரவு உணவிற்கு பிறகும் சிறிது நேரம் பேசிக்கொண்டு இருந்தனர். ஈவா மற்றும் ஹிட்லர் இருவருமே லெவ் மற்றும் ரெபேக்காளுடன் உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைவது போல தோன்றியது. யூதர்களுக்கு எதிரான அவர்களது தப்பெண்ணங்கள் அனைத்தும் கனப்பொழுதில் மறைந்துவிட்டன. இறுதியாக புறப்பட வேண்டிய நேரம் வந்தபோது அவர்கள் இருவரும் மீண்டும் ஒன்றாக இருப்பதற்கான இந்த சந்திப்பை சாத்தியப்படுத்தி கொடுத்ததற்காக லெவ்விற்கும் ரெபேக்காளிற்கும் தங்களது நன்றியினை தெரிவித்தனர். ஹிட்லர் ஈவாவின் தொலைபேசி எண்ணை குறித்து கொண்டு இனி அவருடன் தொடர்பில் இருப்பதாக உறுதியளித்தார். அவர்கள் விடைபெறும்போது லெவ் ரெபேக்காளை முத்தமிட்டான். அதுபோலவே ஹிட்லரும் ஈவாவை மிகவும் மென்மையாக முத்தமிட்டார். இன்றைய தினத்தில் ஹிட்லர் மகிழ்ச்சியாக இருந்ததைப் போல இதற்கு முன்பு அவர் மகிழ்ச்சியாக இருந்ததை லெவ் கண்டதில்லை. ஆனால் இந்த புதிய வழக்கத்திற்கு பழகி எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து உண்மையான மகிழ்ச்சியை ஹிட்லர் அனுபவிக்க தொடங்கி இருக்கிறார். எவ்வளவு விரைவாக அவரை ஜனங்கள் அடையாளம் கண்டு கொள்கிறார்களோ அவ்வளவு விரைவாக ஒரு கொலைகார கும்பல் அவரது வீட்டை சூழ்ந்துவிடும் என்று எண்ணி லெவ் கவலைப்பட்டான். சரீர பிரகாரமாக அவரை யாரும் தாக்க முடியாது என்பதை இதுவரையிலும் லெவ் ஹிட்லருக்கு சொல்லவில்லை. வன்முறையில் ஈடுபடும் எந்த ஒரு செயலை செய்யும் யாரையும் உடனடியாக தண்டிப்பதற்கு ஆவிக்குரிய வல்லமைகள் இப்போது பணியமர்த்தப்பட்டுள்ளன என்பதை லெவ் ஹிட்லரிடம் கூறுவதற்கு முடிவு செய்தார். அடால்ஃப், இங்கு உங்களின் வாழ்க்கை ஆவிக்குரிய வல்லமைகளால் பாதுகாக்கப்படுகின்றது என்று கண்டிப்பாக உங்களிடம் நான் சொல்ல வேண்டும். வன்முறையான எந்த ஒரு செயலை செய்தாலும் அது யாருக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்லை, ஆவிக்குரிய வல்லமைகள் உடனடியாக தலையிட்டு வன்முறையில் ஈடுபடுகிறவர்களை தண்டிப்பார்கள் என்று லெவ் கூறினான். எனக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்று நீங்கள் ஏன் என்னிடம் சொல்லவில்லை? என்னிடம் இதனை சொல்வதற்கு ஏன் இவ்வளவு காலதாமதம் செய்தீர்கள்? என்னை அடையாளம் கண்டு கொண்டால் வன்முறை கும்பல் எனது வீட்டையோ அல்லது காரையோ சூழ்ந்து கொள்ளுமோ என்று நான் எவ்வளவு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியுமா? வன்முறை கும்பல் என்னை அடையாளம் கண்டு கொண்டு என்னை தாக்க ஆரம்பித்தால் என்ன நடக்கும் என்பதை நினைத்து நான் பயந்திருந்தேன் என்று ஹிட்லர் கூறினார்.
நீங்கள் வெளியில் சுற்றும்போது உங்களை யாரேனும் அடையாளம் கண்டு கொள்வதை நான் விரும்பவில்லை. உங்களை யாரேனும் அடையாளம் கண்டு கொள்வதற்கு முன்பு குறைந்தபட்சம் சில வாரங்களாவது இந்த பகுதியில் உங்களால் எந்தவிதமான பிரச்சனையும் ஏற்படவில்லை என்றால் அது இங்கு வசிப்பவர்களின் ஆற்றாமையை அமைதிப்படுத்துவதாய் இருக்கும். நீங்கள் இங்கு இருப்பது இந்த சமூகத்தினுடைய நலனுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்று அவர்கள் உணரமாட்டார்கள். நீங்கள் வெளியில் காணும் ஜனங்களிடம் தவறாக பேசத் தொடங்கினால் நீங்கள் பேச முடியாமல் போகலாம். மேலும் அவர்கள் உங்களை அடையாளம் காணவும் முற்படலாம். அப்படி ஒரு நிலை வரும்போது முற்பிதாக்கள் உங்களின் உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தும் பொறுப்பினை ஏற்றிருக்கிறார்கள். பொதுவாக அவர்கள் ஜீவனுக்கு திரும்பியவர்களின் பட்டியலை வெளிப்படுத்தி விடுவார்கள். ஆனால் உங்களின் விஷயத்தில் அப்படி வெளியிடுவதை வேண்டுமென்றே தாமதப்படுத்தி இருக்கிறார்கள். ஏனெனில் நீங்கள் நன்முறையில் நடந்து கொள்வதை இந்த சமூகம் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே தாமதப்படுத்தி இருக்கிறார்கள். நீங்கள் மனம் திரும்புவதற்கும் சீர்பொருந்துவதற்கும் தேவையான முழுமையான மற்றும் நியாயமான வாய்ப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முற்பிதாக்கள் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்று லெவ் கூறினான். இன்று நாம் ஈவாவின் வீட்டிற்கு சென்றபோது ஒருவர் உங்களை கவனித்தார். ஈவாவையும் சிலர் சந்தேகிக்கிறார்கள் என்று ரெபேக்காள் பயப்படுகிறாள். ஆனால் ரெபேக்காளின் மீதான மரியாதையின் நிமித்தமாக அவர்கள் உண்மையை தெரிந்து கொள்வதற்கு அவளை வற்புறுத்தவில்லை. விரைவிலோ அல்லது சற்று தாமதமாகவோ உங்களின் முகத்திரை அகற்றப்படும். அப்போது உங்களின் வீட்டிற்கு வெளியேவோ அல்லது எனது காருக்கு முன்பாகவோ கோபமான ஜனக்கூட்டம் நிற்கும். அவர்களால் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது என்பதை நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்ல வேண்டும். சிலர் அவ்வாறு தாக்குவதற்கு முயன்றால் அவர்களின் கையோ அல்லது காலோ அந்த இடத்திலேயே செயலிழந்து தண்டிக்கப்படுவார்கள். இவ்வாறு நடக்கும்போது நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். ஜனக்கூட்டத்தை சமாளிப்பதற்கு என்னை விட்டுவிடுங்கள். என்னை இங்குள்ளவர்கள் நன்கு மதிக்கிறார்கள். எனக்கு இருக்கும் மரியாதையின் நிமித்தம் அவர்கள் நான் கூறுவதை கேட்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இருப்பினும் சரீர பிரகாரமாக வன்முறை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒருவேளை சிலர் உங்களை தாக்குவதற்கு முயற்சிப்பார்கள். ஆனால் ஆவிக்குரிய வல்லமைகள் அவற்றிலிருந்து உங்களை பாதுகாப்பார்கள் என்று லெவ் தொடர்ந்தான். தன் சார்பில் இருந்த ஆவிக்குரிய வல்லமைகள் தலையிட்டு தன்னை பாதுகாக்கும் என்று லெவ் கூறியதை ஹிட்லர் சந்தேகித்தார். ஆனாலும் லெவ் உறுதியாக கூறியதால் அவர் நிம்மதியடைந்ததாக தோன்றியது. வெளியில் உள்ள ஜனங்கள் தன்னை கண்டுபிடிக்க முடியாதபடி மிகவும் கவனமாக நடந்து கொள்வதுதான் நல்ல வழி என்று ஹிட்லர் எண்ணினான். இருப்பினும் அவர் செய்த செயல்களுக்கு அவர் பொறுப்பேற்க வேண்டியிருந்தது. உலகத்தின் மீது அவர் கொண்டு வந்த அனைத்து தீமைகளிலும் அவர் பிசாசினால் வழிநடத்தப்பட்டதை உலகிற்கு முன்னால் ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது. இவைகளுக்கு பின்னால் ஆகாயத்தின் அதிகார பிரபு இல்லை என்றால் அது எப்படி இவ்வளவு வெற்றிகரமாக நடந்திருக்க முடியும்? எப்படி இருந்தாலும் அவர் செய்துள்ள எந்தவிதமான குற்றத்தையும் ஒப்புக்கொள்ளுவதற்கு தற்போது அவர் விரும்பவில்லை. ஆவிக்குரிய வல்லமைகளால் அவர் பாதுகாக்கப்படுகிறார் என்பதை அறிந்த பின்பு அவர் அவரை குறித்து மிகுந்த மனநிம்மதி அடைந்தார். நிச்சயமாகவே கோபமான கூட்டத்தினரை நேருக்கு நேராக எதிர்கொள்வதான இந்த திட்டம் ஹிட்லருக்கு பிடிக்கவில்லை. கெஸ்டபோ என்று அழைக்கப்பட்ட நாசிக் கட்சியின் இரகசிய போலீசார் ஜனங்கள் தன்னை நெருங்காதவாறு கவனித்துக் கொள்வதை எப்போதும் ஹிட்லர் வழக்கமாக வைத்திருந்தார். ஆனால் இனிமேல் அத்தகையதொரு பாதுகாப்பு இருக்கப் போவதில்லை என்பதை அறிந்து தன்னை பாதுகாப்பதற்காக இருப்பார்கள் என்று அவர் நம்பிய ஆவிக்குரிய வல்லமைகளுக்கு நன்றியுள்ளவராக இருந்தார். பிறரை குறித்து கீழான எண்ணங்களை கொண்டிருந்த அவரது சிந்தனையை பற்றி எண்ணாமல் தன்னை யாரும் எதுவும் செய்துவிடக் கூடாது என்று தன்னை குறித்து மட்டுமே கவலை கொண்டிருந்த ஹிட்லரின் சிந்தையால் லெவ் ஏமாற்றமடைந்தார். அவர் இன்னும் அவரது இருதயத்தில் வெறுப்பு பற்றின தனது சொந்த கொள்கைகளையே வைத்து கொண்டிருந்தார். மேலும் ஹிட்லர் நாசிய பேரரசு பற்றிய அவரது கனவுகளின் மேல் இன்னும் அக்கறை கொண்டிருந்தார். அன்றைய தினத்தில் லெவ் வீட்டிற்கு வந்தபோது அவர் தனது நாட்குறிப்பேட்டில் எழுதி கொண்டிருந்தார். அதில் ஈவாவுடன் இணைந்ததால் உண்டான மகிழ்ச்சியையும்
ஆவிக்குரிய வல்லமைகளால் கொடுக்கப்படும் பாதுகாப்பை குறித்து ஹிட்லருக்கு இருந்த தீவிர ஆர்வத்தை பற்றியும் எழுதினார். மறுநாள் காலை லெப் வழக்கமான நேரத்தில் எழுந்து ஒவ்வொரு நாளும் வழக்கமாக தான் செய்யும் வேலைகளை செய்த பின்னர் பழங்கள் மற்றும் சில காய்கறிகளை சேகரித்தான். லெப் பழச்சாறை பிழியும் போது ஹிட்லர் வெளியே வந்து தனது காலை உணவை உண்ணத் துவங்கினார். லெப் அவருக்கு வழக்கமான வாழ்த்தை தெரிவித்தான். லெவ் ஆச்சரியப்படும் விதமாக ஹிட்லரும் லெவ்விற்கு வாழ்த்தை கூறினார். வழிபாட்டிற்கு செல்வதற்காக புறப்பட்ட போது பலர் கூட்டமாக சேர்ந்து தனது வீட்டு வாசலை நோக்கி வருவதை லெவ் கவனித்தான். கோபமான கூட்டம் ஹிட்லரை தேடியது எனும் தலைப்பு. தயவு செய்து அமைதியாக இருங்கள் அடால்ஃப். இங்கிருக்கும் ஜனங்கள் கோபமாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அவர்களுக்கு விரோதமாக எது ஒன்றையும் செய்யாதீர்கள். ஒருவேளை என்னால் அவர்களை அமைதிப்படுத்த முடியும் என்று லெவ் கூறினான். வெளியில் கேட்ட கூச்சலினால் ஹிட்லரின் முகம் வெளிரியதை லெவ் கண்டான். லெவ் கதவை திறந்தான். ஆக்ரோஷமான ஜனங்கள் அரக்கனான அடால்ஃப் ஹிட்லருக்கு லெவ்தான் அடைக்கலம் கொடுத்திருக்கின்றாரா என்பதை கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக லெவ்வை நோக்கி கேள்வி எழுப்பினார்கள். லெவ் அவர்களிடம் அமைதியாக பேசினான். இந்த மனிதனுக்கு தேவையான வழிகாட்டுதலை வழங்குவதற்காக நான் கிறிஸ்துவால் முற்பிதாக்களின் மூலம் நியமிக்கப்பட்டுள்ளேன். ஆமாம், இவர் அடால்ஃப் ஹிட்லர்தான். நான் இந்த வேலையை தேர்ந்தெடுக்கவில்லை. ஆனால் முற்பிதாவாகிய யோவான் ஸ்நானகன் அவர்கள் இந்த வேலைக்கான பொறுப்பை எடுத்துக்கொள்ளும்படி கேட்டபோது என்னால் மறுக்க முடியவில்லை. உங்களது உணர்வுகளை நான் அறிவேன். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை உங்களுக்கு அருகில் வைத்திருப்பதற்காக நீங்கள் கொண்டிருக்கும் கோபம் நியாயமானதுதான். எந்த பகுதியில் வசிப்பவர்களாயிருந்தாலும் யாருமே ஹிட்லரை வரவேற்று ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. முற்பிதாக்கள் இப்பகுதியில் உள்ளவர்கள் அவர்களது முடிவிற்கு மரியாதை கொடுப்பார்கள் என்று எண்ணினார்கள். அதனாலேயே அவர்கள் ஹிட்லரை மீண்டும் ஜீவனுக்கு திருப்பி வருவதற்கு இந்த இடம்தான் சிறந்தது என்று நினைத்தனர். மனம் திரும்புவதற்கும் சீர்திருத்துவதற்கும் ஹிட்லருக்கு சாதகமான வாய்ப்புகள் கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் என்று முற்பிதாக்கள் கருதினர். ஹிட்லர் இந்த ஏற்பாட்டிற்கு கீழ்ப்படிந்தால் கிறிஸ்து அவரது பாவங்களை மன்னிப்பார். இல்லையென்றால் அவர் இந்த நூற்றாண்டுக்குள் அழிக்கப்படுவார். தயவு செய்து நீதியை உங்கள் கையில் எடுத்துக்கொள்ளாதீர்கள். கிறிஸ்துவே நீதியுள்ள நியாயாதிபதி. அடால்ஃப் ஹிட்லர் நல்லவராக மாறுவார் அல்லது தவறும் பட்சத்தில் அவர் அழிக்கப்படுவார் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கலாம். அவருடைய சொந்த குணலட்சணங்களே அவரது முடிவினை தீர்மானிக்கும் என்று லெவ் பதிலளித்தான். ஜனக்கூட்டத்தில் இருந்த ஒருவர், எங்களுக்கு அந்த ஆள் இங்கே இருக்க வேண்டாம். அவர் மனித குலத்திற்கே அவமானம். முற்பிதாக்களுக்கு வேண்டுமானால் அவர்கள் அவரை வைத்துக் கொள்ளட்டும். இந்த பூமியின் குப்பையாக இருந்த ஹிட்லர் எங்களுக்கு இங்கே வேண்டாம் என்றான். ஜனங்கள் மிகப்பெரிய கூச்சலை எழுப்பினார்கள். லெவ் அவர்களிடம் பேசுவதற்கு முயன்றார். ஆனால் அவர்களின் கவனத்தை ஈர்க்க முயற்சிப்பது பயனற்றதாக இருந்தது. 2 பேர் லெவ்வை நோக்கி வந்து அவரை தள்ளிவிட்டு வீட்டிற்குள்ளே ஓடினார்கள். லெவ் எந்த எதிர்ப்பையும் காண்பிக்கவில்லை. மேலும் இந்த விஷயத்தை ஆவிக்குரிய வல்லமைகள் கவனித்துக் கொள்ளும் என்று முடிவு செய்து விட்டுவிட்டான். மேஜையில் அமர்ந்திருந்த ஹிட்லர் தனது படுக்கை அறையை நோக்கி செல்வதற்கு முயன்றார். ஆனால் அப்படி செய்வதற்கு அவர் சற்று தாமதப்படுத்தியதால் அவ்விருவரில் ஒருவர் ஹிட்லரை பிடித்து கொண்டார். மற்றவர் அவரை தாக்குவதற்கு முயற்சி செய்தார். உடனேயே தாக்க முயன்றவரின் வலது கை செயலிழந்து விட்டது. ஹிட்லரை பிடித்திருந்த மற்றொருவர் அவரை வேகமாக உதைத்து தாக்குவதற்கு முயன்றார். உடனடியாக அவரது காலும் செயலிழந்து விட்டது. வெளியே நின்ற மற்றவர்கள் உள்ளே வந்து விட்டார்கள். அவர்கள் இருவரும் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதைக் கண்டதும் ஜனங்கள் சற்று நேரம் திகைத்து நின்றனர். லெவ்வால் அவர்களின் கவனத்தை தன்னிடம் ஈர்க்க முடிந்தது. நான் சொல்வதை கேளுங்கள். இந்த தாக்குதலை நீங்கள் தொடர்ந்தால் அனைவருமே பக்கவாதத்தால் பாதிப்படைவீர்கள். கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் யாரொருவரும் மற்றவர்களை காயப்படுத்தவோ அழிக்கவோ முடியாது. இன்றைக்கு நீங்கள் செய்ததை நானும் முன்பு செய்துள்ளேன். அப்போது எனது கையும் பக்கவாதத்தால் செயலிழந்தது. எனவே
முடங்கிப் போவது என்றால் என்னவென்று எனக்கு தெரியும். இந்த விஷயத்தை குறித்து நீங்கள் உண்மையாகவே கவலைப்படுகிறீர்கள் என்றால், இதோ எனது தொலைபேசி இங்கே உள்ளது. நான் முற்பிதாக்களின் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுகிறேன். உங்களின் சார்பாக பேசுவதற்கு செய்தி தொடர்பாளராக ஒருவரை நீங்களே தேர்வு செய்யுங்கள். முற்பிதாக்கள் நீங்கள் சொல்வதை கேட்பார்கள். ஆனால் நீங்களும் அவர்கள் சொல்வதை கண்டிப்பாக கேட்க வேண்டும். முற்பிதாக்கள் பரிபூரணமானவர்கள், உங்களை விட மிகவும் புத்திசாலிகள். இன்னும் சில நிமிடங்களில் நீங்கள் அவர்களிடம் பேசுவீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், அவர்கள் முதலாளிகள் அல்ல. அவர்கள் அனைவரும் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள். மிகவும் கவனமாக இருங்கள். முற்பிதாக்கள் கிறிஸ்துவின் பிரதிநிதிகள் என்பதை அறிந்து மிகவும் பயபக்தியுடன் இருங்கள் என்று லெவ் அவர்களை வழிநடத்தினான். ஜனக்கூட்டம் அமைதியானது. யாரோ ஒருவர், ஃப்ரெட்ரிக் மிட்லர் எங்களின் செய்தி தொடர்பாளராக இருக்கட்டும் என்றார். முற்பிதாக்களை தொடர்பு கொள்ளுதல் எனும் தலைப்பு. நல்லது என்று லெவ் கூறினான். ஃப்ரெட்ரிக், தயவு செய்து இந்த தொலைபேசியின் அருகே வாருங்கள். இது ஒரு ஸ்பீக்கர் போன். அதனால் முற்பிதாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நீங்கள் அனைவருமே கேட்கலாம். தயவு செய்து மற்றவர்கள் அனைவரும் அமைதியாக இருங்கள். முற்பிதாக்கள் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வதால் எந்த முட்டாள்தனத்தையும் அவர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். உங்களது காரியங்களை தெரிவிப்பதில் மிகவும் வெளிப்படையாக இருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்துவுக்கான கனத்தை கொடுங்கள், அல்லது நீங்கள் அனைவரும் பக்கவாதத்தால் முடங்கி போகலாம் என்று லிவ் அறிவுறுத்தினான். இம்மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படும் போது தன்னை அழைக்கும்படி முற்பிதா யோவான் ஸ்நானன் அவர்கள் லெவ்விற்கு கொடுத்த தனிப்பட்ட எண்ணை அவன் தொடர்பு கொண்டான். அவர் தொலைபேசியில் பதிலளித்த போது, நான் லெவ் பேசுகிறேன். ஹிட்லர் தங்கள் மத்தியில் இருப்பதைக் கண்டு கவலை கொண்டுள்ள ஆக்ரோஷமான ஜனங்கள் கூட்டமாக இங்கு வந்துள்ளார்கள். ஃப்ரெட்ரிக் இந்த ஜனங்களின் செய்தி தொடர்பாளராக இருக்க ஒப்புக்கொண்டுள்ளார். தயவு செய்து நீங்கள் அவருடன் பேசுகிறீர்களா என்று லெவ் கேட்டான். சரி, பேசுகிறேன் என்று முற்பிதா யோவான் ஸ்நானனின் குரலை அவர்கள் அனைவரும் கேட்டனர். லிவ் தொலைபேசியை ஃப்ரெட்ரிக்கிடம் கொடுத்தான். அவரது கோபம் அவரை விட்டு விலகி இருப்பதை லெவ்வால் காண முடிந்தது. ஸ்ரீகளிடத்தில் பிறந்தவர்களிலேயே பெரியவரான முற்பிதாவாகிய யோவான் ஸ்நானனுடன் பேச இருப்பதால் ஃப்ரெட்ரிக் மிட்லர் இப்போது நடுங்கினார். கனம் பொருந்தியவரே, இப்போது ஹிட்லர் எங்கள் மத்தியில் இருக்கின்றார் என்பதை அறிந்து கொண்டோம். அதனால் நாங்கள் அனைவரும் கோபத்துடன் ஒன்று சேர்ந்து இங்கு வந்திருக்கின்றோம். நீங்கள் எங்களுக்கான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துள்ளீர்கள். லெவ் ஆரோன் எங்களை நன்றாக கவனித்துக் கொள்கிறார். அவர் ஒரு நல்ல மனிதர் என்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஹிட்லரை மனுக்குலத்திற்கே அவமானமாக கருதுகிறோம். அதனால் அவரை இங்கிருந்து அகற்ற வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களை எதிர்த்து குரல் கொடுப்பதற்காக வருந்துகிறோம். ஆனால் இந்த ஹிட்லரின் கைகளால் அநியாயமாகவும் மிகவும் கொடூரமாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் எங்களது மத்தியில் உள்ளனர். அவரை சைபீரியாவிற்கோ அல்லது யாருமே வசிக்காததொரு இடத்திற்கோ அனுப்புவதுதான் நல்லதாக இருக்கும் அல்லவா? இந்த மனிதன் ஒரு அரக்கன். இப்படிப்பட்ட விரும்பத்தகாத நபர் எங்களது பகுதியில் இருப்பதை குறித்து நாங்கள் வாதிடுவதை நியாயமாகத்தான் உணர்கிறோம் என்று ஃப்ரெட்ரிக் கூறினார். முற்பிதாவாகிய யோவான் ஸ்நானகன் மிகவும் அன்புடன் அவர்களது கருத்துக்களை கேட்டார். இறுதியாக அவர் ஃப்ரெட்ரிக் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எண்ணற்ற மில்லியன் கணக்கான ஜனங்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள், துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இத்தகைய செயல்களால் நீங்கள் அனைவரும் நியாயமான கோபத்தை உணர்கிறீர்கள். ஹிட்லரால் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவரை கூட கிறிஸ்து மறந்துவிடவில்லை என்றும் அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த அற்புதமான உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழும்படியாக அவர்களை திரும்பவும் ஜீவனுக்கு கொண்டு வருவார் என்பதும் உங்களுக்கு தெரியாதா? ஹிட்லர் மற்றவர்களை நடத்தியது போல கிறிஸ்து அவரை நடத்த மாட்டார். எல்லா நீதியையும் நிறைவேற்றும் வகையில்தான் ஹிட்லர் நடத்தப்பட வேண்டும். சவுல் என்ற ஒரு மனிதன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி ஆண்களையும் பெண்களையும் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தான். பின்னர் அவர் கிறிஸ்தவராக மாறினார். பின்னர் அவரது பெயர் பவுல் என்று மாற்றப்பட்டது. பரிசுத்தவான்களை துன்புறுத்தியதற்காக அவரது வாழ்நாள் முழுவதும் அவர் தொடர்ச்சியான துக்கத்தை அனுபவித்தார். ஹிட்லர் வாழ்ந்தால்
அவரால் மரணமடைந்த மில்லியன் கணக்கான ஜனங்களை அவர் எதிர்கொள்ள நேரிடும். அவர் மனம் திரும்பி மனமாற்றம் அடைந்தாலும் அவருக்கு மலைப்பூட்டும் விதத்தில் பாரமான குற்ற உணர்வு இருக்கும். தயவு செய்து ஹிட்லருக்கான தண்டனையை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கிறிஸ்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார். தீர்ப்பை உங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு பாவம் செய்யாதீர்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்து உள்ளதா ஃப்ரெட்ரிக் என்று முற்பிதா யோவான் ஸ்நானகன் கேட்டார். ஃப்ரெட்ரிக் கடுமையான கண்டிப்பை பெற்றுக்கொண்டார். மேலும் அங்கிருந்த ஜனங்கள் மிகவும் அமைதியாய் நின்று கொண்டிருந்தனர். அங்கு நின்று கொண்டிருந்த ஹிட்லர் கூட உண்மையாகவே மகத்தான மனிதரான முற்பிதாவாகிய யோவான் ஸ்நானகன் அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஹிட்லரின் முகம் வெளிரி அவரின் உடல் நடுங்கியது. நன்றி கனம் பொருந்தியவரே, எங்களது மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் ராஜாவை வணங்குகிறோம் என்று ஃப்ரெட்ரிக் பதிலளித்தார். தொலைபேசியின் இணைப்பை துண்டிக்க வேண்டாம் என்றும் நான் முற்பிதாவாகிய யோவான் ஸ்நானகன் அவர்களிடம் மேலும் பேச விரும்புவதாகவும் லிவ் கூறினான். நான் லிவ் பேசுகிறேன். இங்குள்ளவர்களில் ஒருவர் கை செயலிழந்தும் மற்றொருவர் கால் செயலிழந்தும் உள்ளனர். நீங்கள் அவர்களிடம் பேசுகிறீர்களா அல்லது வேறு யாரேனும் எங்களை தொடர்பு கொண்டு பேசுவார்களா என்று லிவ் வினவினான். அவர்கள் இருவரையும் ஒவ்வொருவராக என்னுடன் பேச சொல்லுங்கள். ஸ்பீக்கரை அணைத்து விடுங்கள் என்று முற்பிதாவாகிய யோவான் ஸ்நானகன் கூறினார். லிவ் முதலில் செயலிழந்த கையுடன் இருந்தவரிடம் தொலைபேசியை கொடுத்தான். அவர் தன் இக்கட்டான நிலையை பற்றி விளக்கி கூறியதை முற்பிதாவாகிய யோவான் ஸ்நானகன் கேட்டார். அவரிடம் பேசினதிலேயே அம்மனிதனுடைய கோபம் எல்லாம் போய்விட்டது. நடந்தவைகளை பற்றி அவரால் முடிந்தவரை உண்மையைத்தான் சொல்கிறார் என்பதை அவரின் கூற்றிலிருந்து லெவ் அறிந்து கொண்டான். அம்மனிதனின் கை விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் 1 மணி நேரத்தில் அவர் குணமாகி விடுவார் என்றும் அவருக்கு கூறப்பட்டது. அடுத்து கால் செயலிழந்த நபர் தொலைபேசியில் பேசினார். அவரும் விரைவிலேயே 1 மணி நேரத்தில் குணமடைவார் என்று கூறப்பட்டது. இந்த மாதிரியான நடத்தையை மீண்டும் செய்ய வேண்டாம் என்று இருவருக்கும் கூறப்பட்டிருந்திருக்கும் என்று லிவ் அறிந்திருந்தான். ஏனென்றால் அடுத்த முறை இப்படி நடந்தால் அவர்களின் தண்டனை அதிக நேரத்திற்கு நீடிக்கும். சிறிது நேரத்தில் ஜனக்கூட்டம் கலைந்து சென்றது. லிவ் கால் செயலிழந்த நபரை அவரது கால் சரியாகும் வரையிலும் முன் அறையில் அமருவதற்கு அழைத்து சென்றான். அவர் லிவ்விற்கு நன்றி கூறிவிட்டு சிறிது வெட்கத்துடன் அங்கு அமர்ந்தார். லிவ் அவருக்கு பழரசம் கொடுத்தான். அவர் மகிழ்ச்சியுடன் அதனை ஏற்றுக்கொண்டார். இந்த அனுபவம் அவரை சிறிது மயக்கத்திலும் அதிகமான அதிர்ச்சியிலும் வைத்திருந்தது. அங்கிருந்தவர்களில் சிலருக்கு இப்படி ஒருவர் செயலிழந்து போவதை பார்ப்பது இதுவே முதல் அனுபவமாக இருந்தது. சிலர் இதை பற்றி முன்பே கேள்விப்பட்டிருந்தாலும் அதனை இதுவரையிலும் நேரில் பார்த்ததில்லை. ஹிட்லர் இன்று நடந்த இந்த நிகழ்வுகளை மிகவும் உன்னிப்பாக கவனித்தார். இருப்பினும் அவர் தனது படுக்கையறைக்கு சென்று ஒதுங்கிக் கொள்ள முடிவு செய்தார். உண்மையில் அவர் மற்றவர்களின் பார்வையில் படாமல் இருப்பதையே விரும்பினார். எதிர்பாராத விதமான ஆவிக்குரிய வல்லமைகளின் பாதுகாப்பால் ஹிட்லர் மகிழ்ச்சியடைந்தார். இரகசிய காவல் படையினரை கெஸ்டபோவை விட பல வழிகளில் இந்த ஆவிக்குரிய வல்லமைகள் மிகவும் திறனுள்ளதாக இருந்தன. ஆவிக்குரிய வல்லமைகள் 100% திறமையானவை என்றும் ஒருவர் கூட தன்னை சரீரப்பிரகாரமாக தாக்கி காயப்படுத்தும் செயலில் வெற்றி பெறுவதற்கு எந்த ஒரு வழியையும் அவர்கள் கொடுக்கவில்லை என்றும் ஹிட்லர் தெரிந்து கொண்டார். ஹிட்லர் தனது பழைய வழிகளை விட்டு கொடுக்காமல் எளிதாக அதிலேயே நிலைத்திருக்க இச்செயல் காரணமாகி விடுமோ என்று லிவ் பயந்தான். சிறிது நேரத்தில் கால் செயலிழந்த அந்த நபர் குணமடைந்து அவருடைய வீட்டிற்கு செல்ல ஆயத்தமானார். அவர் பயத்தால் இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சியில் இருக்கக்கூடும் என்று எண்ணி தான் வந்து அவரை அவரது வீட்டில் விட்டு வருவதாக லிவ் வற்புறுத்தி கூறினான். உங்களின் இந்த அன்பை நான் பாராட்டுகிறேன். ஆனால் அது என் மனதை மாற்றவில்லை. எல்லா காலங்களிலுமே மிகவும் மோசமான குற்றவாளிகளில் ஒருவரான இந்த தீய மனிதனை நீங்கள் எப்படி பாதுகாக்க முடியும் என்று அவர் கேட்டார். ஹிட்லருடன் தான் ஏன் இருக்கிறார் என்பதை லிவ் விளக்குதல் எனும் தலைப்பு. நல்லது. தனிப்பட்ட முறையில் நான் எனது செயல்களை நியாயப்படுத்த விரும்பவில்லை.
ஏனென்றால் தனிப்பட்ட முறையில் இந்த வேலையை செய்வதற்கு நான் இதனை தேர்வு செய்யவில்லை. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றபடி முற்பிதாக்கள் கிறிஸ்துவை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார்கள். அவர்கள் இந்த வேலையை நான் ஏற்றுக்கொண்டு செய்வதற்கு விரும்பினார்கள். அது முதலில் என்னை புண்படுத்துவதாக இருந்தது. நான் தொடர்ந்து இந்த வேலையை ஏற்க தயங்கியிருந்தால் முற்பிதாக்கள் இந்த பணியிலிருந்து என்னை விடுவித்திருப்பார்கள். இருப்பினும் அவர்களின் இந்த நியாயமான தீர்ப்பிற்கு உரிய கனத்தை கொடுக்காமல் என்னால் இருக்க முடியவில்லை. வெறிபிடித்த கொலைகாரனுக்கு அவனது வாழ்க்கையை மாற்றுவதற்கான முழுமையான வாய்ப்பினை வழங்குவதற்காக முற்பிதாக்கள் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுகிறார்கள். இதெல்லாம் எப்பொழுது முடிவடையும் என்று யாராலும் சொல்ல முடியாது. இதுவரையிலும் அவர் செய்த தவற்றிலிருந்து மீண்டு வருவதற்கான எந்த ஒரு நியாயமான வாய்ப்பும் வழங்கப்படவில்லை. இப்போது மனம் திரும்புவதற்கும் சீர்திருந்துவதற்கும் அவருக்கு முழுமையான வாய்ப்பு அளிக்கப்பட்டு இருக்கின்றது. இதிலிருந்து ஹிட்லர் தவறினால் அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவன் எவனோ அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான். அப்போஸ்தலர் 3:23 என்று அனைவருக்கும் சொல்லப்பட்டிருக்கின்றபடி ஆகும் என்றார். இதுவரையிலும் ஹிட்லர் சரியான முறையில் நடந்து கொள்ள ஆரம்பிக்கவில்லை. நான் இதுவரையிலும் அநேகரை சமாளித்திருக்கின்றேன். ஆனால் நான் இதுவரை சமாளித்தவர்களிலேயே மிகவும் பிடிவாதமான நபர் ஹிட்லர்தான். நான் அவரை இன்னமும் சரியாக கையாள வேண்டும். அவருக்கு ஒரு நல்ல பக்கமும் உள்ளது. மேலும் அவர் எதையாவது பெற வேண்டும் என்று விரும்பும்போது அந்த நல்ல பக்கத்தை எவ்வாறு காண்பிக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். இருப்பினும் அவரது சிந்திக்கும் செயல்முறையை மாற்ற அவருக்கு கணிசமான நேரம் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு கொடியவனாக இருந்ததின் மூலம் அவர் அதிகாரத்திலும் புகழிலும் உலகின் உச்சியை அடைந்திருந்தார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஹிட்லர் நீதியின் வழியை கற்றுக்கொள்வதற்கு முன்னர் அவரிடம் மலை போன்று குவிந்துள்ள அநீதியை முதலில் அகற்ற வேண்டும். அவரால் அதை செய்ய முடியும். ஆனால் அவர் உண்மையிலேயே அவரது இருதயத்தையும் சிந்தையையும் மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டால் வெற்றி பெறலாம். அவரால் பாதிக்கப்பட்ட மில்லியன் கணக்கான ஜனங்களை அவர் எதிர்கொள்ளவும் அவர்களோடு சமாதானமாகவும் வேண்டும். ஹிட்லரால் இதை செய்ய முடியுமா? ஆமாம், அவரால் இதை செய்ய முடியும். ஹிட்லர் இதனை செய்வாரா? அது எனக்கு தெரியாது. இதனை நிறைவேற்றி முடிக்க உண்மையாகவே அவர் ஒரு பரிசுத்தவானாக மாற வேண்டும் என்று லெவ் கூறினான். லெவ் அந்த நபரை இறக்கிவிட்ட போது அவர் நன்றி கூறினார். லெவ், நான் இன்று காலை உங்களின் வீட்டிற்கு மிகவும் கோபமாக வந்தேன். ஆனால் இப்போது அங்கிருந்து திரும்பும்போது சமாதானமாக இருக்கிறேன். உங்களைப் போலவே நானும் கிறிஸ்து மற்றும் முற்பிதாக்களின் மீதும் நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எங்களின் செயல்களை தடுக்க நீங்கள் மிகவும் தைரியமாக இருந்தீர்கள். நாங்கள் ஒரு கொலைகார கூட்டம் செயல்படுவது போல் செயல்பட்டால் எங்களுக்கு என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு முன்பே தெரியும். கிறிஸ்துவே ஆட்சி செய்கின்றார் என்பதை நான் உணர்கிறேன். மேலும் விஷயங்களை நான் என் கைகளில் எடுத்துக்கொள்ள கூடாது. இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நிகழாமல் எப்படி தடுக்கப் போகிறீர்கள்? ஜனங்கள் ஹிட்லரை வெறுப்பதற்கு எல்லா வகையிலும் காரணங்கள் உண்டு. வரலாற்றில் சில மனிதர்கள் அதிக இரக்கமற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவனை கொல்லும் சிலாக்கியத்திற்காக பலர் தங்களது ஜீவனையும் கொடுப்பார்கள். எவ்வித குறுக்கீடும் இல்லாதிருந்தால் நாங்கள் அனைவரும் நிச்சயமாகவே அந்த மனிதனை அடித்து கொன்றிருப்போம் என்று நான் அஞ்சுகிறேன். எப்படி இருந்தாலும் கர்த்தராகிய கிறிஸ்து ஹிட்லரை நியாயந்தீர்ப்பார் என்று அம்மனிதர் கூறினார். இப்போதுதான் நீங்கள் சரியான முறையில் சிந்திக்கின்றீர்கள். நாம் பழைய உலகத்திலிருந்து ஹிட்லரை பிடித்து கொன்றிருந்தால் அவரை தண்டிப்பதில் தவறேதும் இருந்திருக்காது. இருப்பினும் இப்போது கிறிஸ்துவே அரசாளுகின்றார். நாம் அவருடைய பரிபூரணமான நீதிக்கு விஷயங்களை கண்டிப்பாக விட்டுவிட வேண்டும். நான் இப்போது உங்களிடம் கூறியவைகளை நீங்களும் மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவதில் உறுதியாக இருங்கள் என்று லெவ் கூறினான். ஆமேன். இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். ஆமேன்.